Krishinet வழங்கும் தி மாதேவன் ஷோ. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. தேர்கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி தோழி. இந்த பாட்டிலேருந்து கதையை ஆரம்பிக்கலான்றது எப்படி டிசைட் பண்ணீங்க? வாலிட்டு எழுதிய நீலக்கட கண்ணில் மீனோ வண்ணமையிட்ட கண் மலர்ந்து சொல்லிட்டே வாப்பா, நான் அப்படியே போயிடுவேன். இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இரு கையிலே எனக்கு எது சோதனை. இசை நாடகம் அறம் பொருள் இன்பம் விளங்கும் தென் தமிழ்நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே. தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை, மருதமலை மருதமலை முருகா. கிருஷிநெட் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். கிருஷிநெட் என்கிற முறையிலே ஓடிடி பிளே பிரீமியம் தீபக் ஜெயின் அவர்கள் இதை வழங்கியிருக்கிறார்கள். மல்டிபிள் ஓடிடிஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, மிக்க நன்றி. கட்ட தகஜம் அடுத்த தகஜம் இந்த கிளாப் பண்ணாலே அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும்ல. வணக்கம் மாதேவன். சாரி, இனிமேல் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். என் ஷோ எப்படி டேக் ஓவர் பண்ணுறது, அதான் டேக் ஓவர். சரி, மாதவன் ஆரம்பிக்கும் முன்னாடி நான் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா 8 வருஷம் முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டாண்டப் காமெடியெலாம் பண்ண ஆரம்பிச்சு. பட் தென் நானும் பேக்கியும் அந்த 1.5 வருஷம் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கார்ப் ஷோலாம் பண்ணிவிட்டு திடீர்னு நம்ம பப்ளிக்கில் போய் டிக்கெட் விற்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பப்ளிக் ஷோ ஆரம்பித்தோம். ஒரு வித்தின் ஃபியூ ஷோஸ் உங்கள்கிட்ட அழைப்பு வந்தது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு முதல் இன்டர்வியூ. ஸோ இட் வாஸ் it's a big feeling. I still feel the same feeling. Because it's சரி நம்மளே மதிச்சு கூப்பிட்றாங்கடான்னு. It was a big feeling. So I've been looking to to say thank you for past 8 years. 8 வருஷம் கடந்து கடந்த 8 வருஷம் உங்களை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு தெரியுமா தேங்க்யூங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு. அது 2 வார்த்தை இல்லையா? நன்றி என்றால் ஒரு வார்த்தை. ஸோ தேங்க்யூ, டூயிங் அ டெரிஃபிக் ஜாப் அண்ட் குட் லக் வித் யுவர் எம்பவர். அது எம்பவரில் பவர், நம் பவர் அவர் பவர். ஸோ குட் லக் ஆன் தேட் ஒன். தேங்க்யூ. டெஃபினெட்லி டிசர்வ் யுவர் ஓன் வாய்ஸ், யுவர் ஓன் ஸ்பேஸ். ஸோ அந்த வகையிலையும் இது ஒரு நன்றி கூறும் முகமாகவும் ஒரு வாழ்த்துக்கூடிய ஒரு முகமாகவும் இன்றைய நாளை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பேசுங்க. ஸோ அலெக்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. அலெக்ஸினுடைய கண்ணதாசன் பிளேலிஸ்ட் க்யூரேட் பண்ணுவோம். ஓகே, 5 songs. கண்ணதாசன் மலர்ந்து மலராத. வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? எனக்கு திருவிளையாடலில் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அந்த இதுவும் அது ஃபுல்லாக அவர் தான் எழுதியிருக்காரா? இது இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இரு கையிலே எனக்கு எது சோதனை. பசி வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா, பசி வருமே பாண்டி நாட்டினிலே மனவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை. என்ன சாங் பிளேஸ்மெண்ட்டுங்க அது? சான்ஸே இல்லை. நான் அடிக்கடி திருவிளையாடல் திரும்ப பார்ப்பேன். அது எதுக்குன்னா அந்த படம் ரொம்ப ஹீரோயிக்கான படம். இப்போ நம்ம கடவுள் பக்தி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் அது ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராக பார்த்தா கூட பயங்கர ஹீரோயிக்கான ஒரு படம். சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். சேலஞ்ச் வரும். செம்மையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி மோஸ்ட் ஃபேமஸ் சிவாஜி நாகேஷ் கான்வர்சேஷன்ஸ். அந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இருக்குல்ல, சச் அன் ஐகானிக் டயலாக். எவ்வளோ காலம் கடந்து நிற்கிது பாருங்க. இப்போ கூட வி யூஸ்ட் இட் ரெஃபரன்ஸ். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத
பாதி பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி அந்த இடம் தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஃபேவரட் நினைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு பாடிருக்கீங்களா அது? ஆமாம் பசங்களுக்கு பாடியிருக்கேன். லைக் கடலில் அந்த கொடியெல்லாம் அப்படியே தலை நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அங்கே தென்றல்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு கேரக்டர் தானே இல்லை? அந்த மாதிரி பாட்டு தான் வந்து வேர் தே see it as a ஒரு உமன் தலை சீவி நடந்து போயிட்டு இருக்கான் அப்படியே கொடியில் தலை சீவி அப்படியே தென்றல் போய்கிட்டு இருக்கு. தென்றல் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க, என்ன பாட்டு? மாதவி பொன்மயிலாய் தோகை விரித்தாள் வண்ணமயிட்ட கண் மலர்ந்து சொல்லிட்டே வாப்பா, நான் அப்படியே போயிடுவேன். இந்த டிவி சீரியல் apparently somebody will keep reading, they just keep telling. மாதவி பொன்மயிலாய் தோகை விரித்தாள் வண்ணமயிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள் காதல் மழை பொழியும் கார்முகிலாய். அப்புறம் காதல் மழை பொழியும். சரி, கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை, கொங்கு மணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை. இது நான் எனக்கு ஏன் லிரிக்ஸ்லாம் தெரியும்னா இதை வச்சு ஒரு காமெடி செட் பண்ணிட்டு இருப்பேன் நான். தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா. பியூட்டிஃபுல். சித்திரம் பேசுதல் இந்த பாட்டு கூட அமேசிங்காக இருக்கும். இதில் வந்து சிவாஜி ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். அவர் படம் வரைஞ்சி அவரே சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சித்திரம் பேசுதியா, யார் வரைஞ்சது? நான் வரைஞ்சேன்ற மாதிரி. சித்திரம் பேசுதடி ஒரு செட்டு பண்ணால் திஸ் வில் பி a குட் லைன் நினைக்கிறேன். அவர் இப்படி வரைஞ்சி முடிச்சு என் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை போ முத்துச்சரங்களை போ முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே பாவையுன் பேரெழிலே எந்த நாவலை தூண்டுதடி பாவை உன் பேரெழிலே எந்த நாவலை தூண்டுதடி சித்திரம் பேசுதடி. ஆஹா, ஓயா. உங்கள் த்ரோ எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? த்ரோ கத்தி கத்தி. ஆமாம், ஐ நெவர் தாட் ஐ ஹேட் த அப்பர் ஆக்டிவில் ரேஞ்ச் இருக்குன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் பீன் சிங்கிங் ஜஸ்ட் ஐ கெஸ் ஏர்லி ஆன். என்னோட மியூசிக் கிளாஸ் ராகவன் என்னோட மியூசிக் டீச்சர் என் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் பனிமேலை கடல் முழுவதும் தப்பல் விடுவோம் அது வந்து 2 பேரும் சேர்ந்து பாடினோம். அப்போ வந்து ஐ குட் ஹிட் சம் நோட்ஸ் அண்ட் அப்போ தான் நானே டிஸ்கவர் பண்ணேன், இந்த லைன் நீ பாடுறானே நல்லா கரெக்டாக இருக்கு நீ பாடு அப்படின்னு. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அதில் ஆலைகள் செய்வோம் பள்ளி சாலைகள் செய்வோம். சீர்காழியும் வரும் அடிச்சு 2 பேரும் வெட்டி வெட்டி அடிப்பானுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அது தட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சாங்ஸ் we were singing on stage and I could hit those notes and he said you go this line alone and we were doing that. நைஸ். 8 வருஷம் பின்னாடி போவோம். சரி, இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் வந்துக்கிட்டு இருக்கே, நம்ம அதுலேயும் நம்ம ஏன் கொஞ்சம் அடி வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெசன் நகரில் ஒரு கெஃபேல ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் மை ஓன் செட்ஸ். கரெக்ட். ஓகே, நான் லைட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன் அதை முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் நான் முதல்ல உங்களை பார்த்தேன். அங்கே தான் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி கூட. பயிற்சி இருந்தால் நம்ம விரும்புகிற ஒன்றில் வந்து ஒரு முன்னேற்றம்
அது ஒரு பெரிய முன்னேற்றமோ வெற்றியை நோக்கி ஒரு பாப்புலாரிட்டி நோக்கி போகுமோ இல்லையோ, முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனோட லிமிட்டுங்கிறது ஓவர் டைம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அப்படின்னு புரிய வச்சது இதுதான். ஏன்னா ஆக்டிங் பண்ணணுன்னு ஆசை இருந்தது, கலக்கப்போகுது யாரில் போய் பண்ணணுன்னு இருந்தது. பட் அதுக்கு முறையாக பயிற்சி பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு சின்ன ஆடியன்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து டோஸ்ட் மாஸ்டர்ங்கிற ஒரு ஃபோரம் வந்து நான் ஜாயின் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதும் ஒரு பயிற்சி தேவை. ஸ்டேஜ் டைம் பண்ண யூ கெட் கம்ஃபர்டபுள், யூ கெட் டு லுக் அட் த ஆடியன்ஸ், கனெக்ட் வித் தட் ஆடியன்ஸ். அந்த பேசிக் அந்த அடிப்படை விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு டோஸ்ட் மாஸ்டருங்கிற ஒரு ஃபோரம் இருந்தது. பட் காமெடிக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்ண தான் வரும். திடீர்னு ஒரு நாளில் போய் கலக்க போது யாரில் அடித்து தூக்கிட முடியாது. ஸோ அதுக்கு பயிற்சிக்கு இந்த ஓப்பன் மைக்குங்கிற ஒரு கல்ச்சர் வந்து உண்டாக்கியிருக்காங்க. அதை நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. ஏவம் எஸ்பெஷலி ஸ்டார்டட் தேட். ஸோ ஐ எம் ஸ்டில் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு தேட். I keep telling everybody, whatever you do, you need a figure out, start a practice. If it is not there, அது ஒன்றும் இல்லையே ப்ரோன்னு சொல்லாமல் start it. Like I was telling my friends in the US, மச்சான் நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பே ஏரியாவில் இட்ஸ் அ ஹியூஜ் திங். நான் சொல்லி பசங்க வந்துட்டாங்க அப்படி அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல. தே ஸ்டார்டட். பே ஏரியானா கலிஃபோர்னியாவில், கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவில் there are a bunch of guys, they are very very talented. I told them, just ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாரம் மீட் பண்ணுங்கள், அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ வந்து they are just level up so good. They constantly just their level is keep going up. இதில் ஓப்பன் மைக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது அலெக்ஸ். என்னென்னா நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம், அது ஒர்க் ஆகுதா இல்லையா இதெல்லாம் செகண்டரி. ஆனால் நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு 5 பேர் அதை வருவாங்கன்றது இருக்குல்ல. லைக் ரியலைசிங் that there are people who are ready to listen. எஸ் ராமகிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார், ஒரு வாசகன் அப்படின்றவன் பெரிய மித்து, அவன் இருக்கானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. என் வாசகன் யாரு, என் ஆடியன்ஸ் யாரு, அது யாருக்குமே தெரியாது. நமக்கு ஆடியன்ஸ் ஒருத்தன் இருக்கானா இல்லையா அதுவுமே தெரியாது. ஸோ அங்கே தான் ஓப்பன் மைக்கில் நம்ம ஆடியன்ஸை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆமாம். அண்ட் ஆல்சோ அந்த ஆடியன்ஸ் அந்த அந்த ஃபீலிங் அந்த இருக்காங்க, ஒரு களம் இருக்குது, ஒரு மேடை இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வந்து உங்களை ஒரு பெர்ஃபார்மராக மாற்றிடுது. அங்கே வெரி ஆஃபன் ரொம்ப ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க. அந்த அதர் ஹேண்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் உட்காந்துருப்பாங்க. பட் அது போதும், அதுவே உங்களுக்கு அந்த அட்ரினல். இப்போ நீங்கள் பெசன்ட் நகர் வென்யூன்னு சொல்லும்போது எனக்கு நிறையா அங்கே ஃபெயில் ஆன செட்டு தான் டக்குன்னு ஞாபகம் வருது. பட் அது ஒரு அச்சுறுத்தலாக வரல, பரவாயில்ல, அதை நான் கிவ் அப் பண்ணாமல். ஸோ அப்போ வந்து ஐ ட்ரைட் த ரஹ்மான் செட்டுன்னு பண்ணி ஐ மிசரபிளி ஃபெயில்டு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ஷோக்கும் டைம் ஆகிடுச்சு. சரி அப்படியே ஆன் த ஃப்ளை முக்காவில் வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு ரஹ்மான் செட் கைண்ட் ஆஃப் அங்கே போய் ஃபெயில் ஆனது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் தென் அது அப்படியே அந்த விதை அதை பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், ஏன் ஃபெயில் ஆச்சு அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்கிறதுலாம் அங்கே அட்லீஸ்ட் ஐ லேர்ன்ட் வாட் நாட் டு சே. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ரஹ்மான்ஸ் லைவ் மியூசிக். லைவ் ஷோவில் யூ ஹியர் there are a lot of things not live அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசலாம். இட்ஸ் அ லிட்டில் எட்ஜி திங். அப்போ அதை வச்சு ஒரு கொஞ்சம் கிண்டல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபன்னி இதை அதுலேருந்து கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம் அப்படிலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். இட் டிடன்ட் ஃப்ளை. நானும் ஐ வாஸ்ன்ட் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய மேதையே நம்ம அந்த இதுதான் ஜோக் இருக்கா, கான் வி ஜஸ்ட் ஃபிகர் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ராப் தட் ஈவன் தோ இட் காட் சம் லிட்டில் ஆஃப்டர். அதுக்கப்புறம் அந்த இமோஷனல் ஜேர்னி தான் எனக்கு அப்புறம் ஃபைனலி கரெக்ட் ஆச்சு. இஃப் யூ ரிமெம்பர் அலெக்ஸ் இன் வண்டர்லாண்டில் தென் ஃபைனலி ஃபிகர்ட் ரோஜாவோட சவுண்டு. சவுண்டு காமெடியெலாம் விட்டுறலாம், சவுண்டு எப்படி இருந்தது அதை பற்றி பேசலாம். அப்புறம் அப்படியே போயிட்டு சரி ஊரில் என்ன பண்ணோம் அதை கதையாக சொல்லுவோம், ஜோக்கு எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையாக சொல்லி அந்த ரஹ்மான் செட்டு இட் இவால்வ் ஓவர் டைம். பட் கம்மிங் டு த ஒரிஜினல் கொஸ்டின் இல்லை. ஸோ த ஈவன் தோ the open mic you will fail, it's absolutely okay to fail, even in live shows. I mean, failure is an option. We are not doing a surgery. So performance layum I think வாழ்க்கையில் almost everything else except unless you are a surgeon, unless you are driving a car, accident is okay ன்னு சொல்லக்கூடாது. You have to be very 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 careful. But failure is an optionங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நானும் இப்போவும் எனக்கு மனசில் சொல்லிக்கிருக்கேன். Failure is an option. It is okay to fail. It is okay to fail. But is it okay not to try at all? ஏன்னா அது சொல்லிட்டு அப்படியே மனசில் உறுந்திட்டே இருக்கும். லைக் அந்த மாதிரி சூப்பர் ஐடியா வச்சுருந்த மாப்பிள்ள ட்ரையே பண்ணல வேணாம். இன்னொன்று இருக்குது, இப்போல்லாம் நம்ம யோசிக்கிறத கண்டிப்பாக இன்னொருத்தவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இது நான் யோசிச்சேன்டா அந்த ஃபீலிங் வேறு வந்துடும் நமக்கு. கரெக்ட். ஃபைனலி அந்த இதில் கூட ரிசர்ச் ஐன்ஸ்டீன் அந்த ரேஞ்சில் கூட சொல்லுவாங்க,
சம் ஆஃப் த டிஸ்கவரிஸ் ஹேப்பன் அரௌண்ட் த சேம் டைம். parallel discoveries. பேரலல் டிஸ்கவரிஸ். ஏன்னா அப்படியே லைக் சம் யூனிவர்ஸ் ரெடி டு கான்ஸ்பயர். அப்போ எவன் பிடிக்கிறானோ, யார் பக்கெட்டில் இருக்கானோ, பக்கெட் திறந்து வச்சிருக்கானோ அந்த பக்கெட்டில் போய் விழுந்துருன்ற மாதிரி. ஸோ வென் யூ வாண்ட் டு இட், ஃபெயிலியரை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்புன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட். இல்லை, நான் ஸ்டாண்டப் காமெடியில் மிசரபிளாக ஃபெயில் ஆனதுனால தான் கிவ் அப் பண்ணிட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் தோணுங்க, நிஜமாக உங்கள் ஷோ பார்க்கும்போது எனக்கு தோணும், ஸ்டாண்டப் காமெடியில் உங்களுக்குன்னு ஒரு ஓன் வாய்ஸ் நீங்கள் பிடிச்சிங்கல்ல, ஓன் ஸ்பேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் காமெடி, இட் கேன் பி ஸ்டோரி டெல்லிங் ப்ளஸ் மியூசிக் ப்ளஸ் காமெடின்னு ஒன்று இருக்குல்ல. பர்சனல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆலெக்ஸ் சப்போர்ட்டிங் யுவர் செட், சப்போர்ட்டிங் யுவர் பர்ஃபார்மன்ஸ், அதுதான் உங்களோட யூனிக்னஸாக மாறிடுச்சு. ஆமாம், கரெக்டா? அந்த ஸ்பேஸுக்குள்ளே நான் வரத்துக்குள்ளே நான் கிவ் அப் பண்ணிட்டேன். கரெக்ட். மேபி ஜஸ்ட் டேக்ஸ் சம் மோர் டைம். மேபி ஒன்லைனர்ஸ் பஞ்ச் மட்டும் இல்லாமல் ஹூ இஸ் மாத்தேவன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஈவன் நவ் ஐ திங்க் இட்ஸ் நெவர் லேட் ஃபார் எனிதிங். நெவர் சே நெவர்ங்கிற மாதிரி ஒரு தாத்தா இருக்காரு, அவர் பார்த்துருக்கீங்களா? வெஸ்ட்டில் ஒரு தாத்தா இருக்காரு. ஆமாம், ஒன்லைனர்ஸ் போடுவார். ஒன்லைனர்ஸ் அன்பிலியபிள் செட். அந்த செட்டுக்கு எவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. நான் வெயிட் பண்ணுறேங்க, நான் வந்து ரெடியாக இருக்கேன். தாத்தாவான பிறகு ஐ ரீஸ்டார்ட். நோ இட் ஸ்டார்ட் ரைட் அவே. ஸோ எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன்னா, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, சில ஜோக்ஸ்லாம் பண்ணும்போது எனக்குள்ளேயே ஒரு சின்ன இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு. இதை போய் நம்ம பண்ணுமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. இன்ஹிபிஷனோட ஒரு ஜோக்கு சொல்லும்போது அது ஒர்க் ஆகுமா? ஐ திங்க் ஸோ. நானே வந்து ஐ வில் கம் அக்ராஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட். பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஐ வில் ஃபம்பிள் அ லாட். ஒரு பாவம் நான் கை தட்டுறான்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் நான் உண்டுவேன். என்னை பார்த்தா வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னது புரியல? என்னை பார்த்த உடனே, ஸ்டேஜில் என்னை பார்த்த உடனே இவனை நம்ம சப்போர்ட் பண்ணணும் சார், கஷ்டப்படுற பையன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இன்னவே நெய்வ் இஸ் த ரைட் வேர்ட். சில விஷயம் நம்ம பிடிக்காட்டு கூட அவருக்கு என்ன தெரியும், அவர் இப்படி தான் பண்ணுவார், அவர் இப்படி தான் கொஞ்சம் முன்ன தான் பேசுவார், என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை. அது வந்து ஏதோ ஒரு அது காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இட் இஸ் ஓகே டு ஓப்பன் தட் அப், ஜஸ்ட் பி வல்னரபிள். நான் அந்த ஏர்லியர் அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் அந்த ஷோஸில் பண்ணும்போதே கூட ஐ வில் ஃபம்பிள் அ லாட். பட் தென் there are a few guys who told me that's what is likable, dude. You just fumble and you don't give up, and you say sorry, நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு this time I got it right. மச்சா அப்பா I got it right. So just being very honest, because we all fail, all of us have, failure is common across all of us. ஒருத்தன் ஃபெயில் பண்ணி எழுந்து நிற்கும் போது people love to see it. இந்த மாதிரி தான் நானும் நிற்க விரும்புகிறேன், இவன் நிற்கட்டும், நம்ம சார்பில் அவன் நிற்கிறான்ற மாதிரி ஒரு. ஸோ rather than showing up as all powerful thing, கீழே விழுந்து எழுந்திருக்கிறத people want to see, because people connect with it. கீழே விழுந்து எழுந்திருக்கிறதுனா ரஜினி மட்டும்தான் இல்லை, எல்லா படத்துலையும் முத்து, அண்ணாமலை, அருணாச்சலம், பாஷா, எல்லாத்துலேயும் அனாதையாயி, சிவாஜி. ஆமாம், இட்ஸ் அ கிளாசிக் ஸ்டோரி. ஸோ பீப்புள் ஐடென்டிஃபை வித் இட். அதுக்கு சேர் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீலிங். நைஸ். ஸோ இட்ஸ் ஓகே டு ஃபால் ஃப்ளாட் அண்ட் பி வெரி ஆனஸ்ட், நாட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. எனக்கே அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நிறைய ஸ்பேஸில் லைக் ஒவ்வொரு ஸ்பேஸில் இயங்கும் போதும் யாராவது ஒருத்தரை நம்ம பார்ப்போம், அந்த ஸ்பேஸை ரீடிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ மியூசிக்னால் சில பேர் மியூசிக்கை ரீடிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ லிரிக் ரைட்டிங் அப்படின்னா எனக்கு இந்த டைம்ஸ்க்கு மதன் கார்கி அதை ரீடிஃபைன் பண்ணியிருக்காருன்றது நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பேஸை ரீடிஃபைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ் ஸ்டாண்டப் காமெடி சீனை நீங்கள் ரீடிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு குவிக் லேர்னராகவும் இருக்கீங்க. ஹார்மோனியம், தபலா, பறை இசை எல்லாமே வாசிக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் பற்றி தான் பேசணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே கற்றுக்க முடியாது அப்படின்னு விட்டுறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டாண்டப் காமெடிக்குள்ளே வரீங்க, மியூசிக் கற்றுக்குறீங்க, பாட கற்றுக்குறீங்க, எல்லாமே இல்லை. ஸோ அந்த லேர்னர் ஆலெக்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு அக்ரி as well as disagree. ஒரு வகையில் we are all quick learners. இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம்ல. இப்போ சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். நான் யோகா கிளாஸ் போகும்போதெல்லாம் சூரிய தான் மனசில் நினச்சிப்பேன், முன்னாடி விக்ரம்லாம் மனசில் நினச்சிப்பேன். ஏன்னா ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ் யோகா, பட் இன்றைக்கி நிறைய அந்த வேலையெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கா. அது பண்ணலாம், டீ சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே அந்த வேலையை பண்ணலாம்.
நாளைக்குலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மைண்டில் ஒருத்தன் வந்து டண்டனக்கா ஆடிட்டு இருப்பான். அப்போ வந்து லிட்டில் மான்ஸ்டர். ஆமாம், லிட்டில் மான்ஸ்டர் வில் பி டான்சிங் இன்சைட். அப்போ வந்து சூரிய மைண்டில் நினச்சணும். லைக் நம்ம விக்ரமை நினச்சா தே ஹவ் பீன் கன்சிஸ்டன்சியால் மட்டுமே எதையுமே நம்ம சாதிக்க முடியும். ஒரு நாள் போட்டு இல்லை ஒரு வாரம் போட்டு உட்காந்து அடி அடித்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் டெய்லி நீங்கள் 1 மணி நேரம் அந்த விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசிப்ளின், ஈவன் ஆன் அ டேஸ் தட் யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டூ இட், இஃப் யூ கேன் somehow manage that half an hour, that will give you huge this thing. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐ திங்க் we have enough examples. லைக் பிரைட் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம மைண்டில் தோன்றது சூரியும் விக்ரமும். எனக்கு இந்த ஃபிட்னஸ் வைஸ் அந்த ஜேர்னியே ஒரு ஹியூஜ் தான். இமேஜின் பண்ணி எனக்கு வந்து 2 நாள் நைட்டு வந்து ரைஸ் சாப்பிடாதுன்னு வந்து சொன்னான். பட் ஐ லவ் ஈட்டிங்கிற ரச சாதம் சாப்பிட்டா தான் அப்படியே மதன்னு போதை ஏறி தூக்கம் வரும் எனக்கு. அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. ஐ வாண்ட் டு பி சூரி, பட் ரைஸ் ஐ வாண்ட் டு ஈட், தென் ஐ டோன்ட் வாண்ட் டு பி சூரி. அங்கே முடிஞ்சிடுது அந்த டிசிப்ளின் ஆர் ரொட்டீன். ஸோ அந்த வகையில் அந்த ரொட்டீனுக்கு மைண்டு ரெடி ஆகிடுச்சுன்னா, பிளைண்டாக ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த மாற்றம் முடியாந்துடும். ரெகுலராக எவ்ரி வீக் இஃப் யூ அட்டெண்ட் கிளாஸஸ், மியூசிக் பாட்டு கிளாஸ்னால் பாட்டு வந்துருங்க. ஒரு 3 months எல்லாருக்குமே பாட்டு வந்துருங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அஃப்கோர்ஸ் நம்ம தனியாகவும் உட்காந்து அந்த ஜூஸ் வரணும். லைக் எந்த இடத்துல அந்த பாட்டு கிளாஸை வந்து ஐயோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காம நைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டீச்சர் அமைஞ்சிடணும் உங்களுக்கு. அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வேற எங்கேயா பிடிக்கணும். அது ஒரு இளையராஜா பாட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சஞ்சய் சுப்ரமணியம், டிஎம் கிருஷ்ணா கச்சேரியாக இருக்கலாம். எங்கேயோ உங்களுக்கு வந்து நைஸ். ஸோ எங்கேயோ ஒருத்தர் அந்த ஃபயர் கிடச்சிருச்சுன்னா, இப்போவும் அப்போவோ டல்லாக இருக்கும்போது நான் ஒரு இளையராஜா சாங் ஏதோ ஒன்று கேட்டேனாக்கா ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தோணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி ரொட்டீனை பெட்டராக பண்ணலான்னு தோணும். ஸோ தேட் வே ஐ திங்க் வி ஆர் ஆல் குயிக் லேர்னர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த டிசிப்ளின் வந்து போட்டு ரசம் சாதம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு தாண்டவம் ஆடிடுதுல்ல, அதை வந்து அந்த சின்ன சின்ன வின்ஸை டெய்லி பண்ணிட்டோம்னா, ஒரு 1/2 hour பண்ணிட்டோம்னா எதையுமே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். சின்ன வயசுலேருந்து பாட்டு சர்ச்சில் பாடிக்கிட்டே இருந்திருக்கோம். முறையாக கற்றுக்கிட்டு தான் ரொம்ப லேட்டராக ஆரம்பிச்சிது. சின்ஸ் ஐ எம் 50 now, ஐ பீன் லேர்னிங் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப். நான் அதை ரொம்ப இன்னும் கொஞ்சம் சின்சியராக பண்ணியிருந்தேன். ஐ வுட் ஹவ் மேட் இன்னும் பெட்டர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இல்லை நல்லது தான், ஏன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்தா சிங்கராக இருப்பீங்க. சிங்கர் அதனால தான் இப்போ ஸ்டாண்டப் காமெடி ப்ளஸ் ஸ்டோரி டெல்லிங் ப்ளஸ் சிங்கிங் இதில் இருக்குது. ஆமாம், நமக்குள்ளே இருக்கிற விதையை, நம்ம ஏற்கனவே வளர்ந்த ஒரு விதையை நல்லா தண்ணி ஊற்றினோம்னா அது கொஞ்சம் குயிக் லேர்னர் மாதிரி ஒரு விஷயமா வளர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்டரப்ட் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த பாயிண்டில் ஸ்டாண்டப் காமெடின்னு ஷிஃப்ட் ஆகுறீங்க ஃபுல் டைம்? நான் வந்து ஒரு 37-38 வயசில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி, அந்த எக்ஸாஸ்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகி நம்ம வேலையை விட்டுட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது எனக்கு. நான் அதுக்காக படைக்கப்பட்டவன் இல்லை அப்படின்னு ஒரு 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 தெளிவு இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ லிவ்ட் இன் த US ஃபார் 6-7 years. அப்போ வந்து ஒரு மாதிரி யூ சி லாட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் டேக்கிங் சபாட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஒர்க்லேருந்து they'll take ஒரு 2 years ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு 6 months காணாம போயிடுவானுங்க. they'll just travel, spend all the money. இந்த கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்கிட்டே இருந்தது. they'll take a sabbatical after 10 years. 25 வயசு வரைக்கும் படிக்கிறோம், அப்புறம் 25 to 65 ஒர்க், அப்புறம் 65லேருந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ தூரம் லைஃப் இருக்குமான்னு சொல்ல முடியல இந்த காலத்தில். அண்ட் யூ டோன்ட் ஹேவ் த எனர்ஜி. பணம் இருக்குது, பட் ரிலாக்ஸ் லைக் யூ ஆர் எக்ஸாஸ்டட் ஆல்ரெடி ஈவன் டு ரிலாக்ஸ். ஸோ இஸ் சேயிங் ஜஸ்ட் மேபி யூ ஹேவ் another 10 years, 75 பிரைட் இயர்ஸ் பார்த்தா பெஸ்ட் கேஸ். அந்த 10 years அங்கங்கே ஒரு 7 போட்டு இந்த 25லேருந்து 65 இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் ஒன்று போட்டு காட்டுறான். அது பயங்கர ஒரு ரிவலேஷனாக இருந்தது. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். வில் ஜஸ்ட் டேக் அ பிரேக். They call it the stint. I'll take a 2-year stint, do something else and come back. And it's okay to come back. Be humble. Don't be, oh my, I'll have to come back and report to my juniors. Yeah, report பண்ண, what's the big deal, right? Work is work. ஸோ அந்த ஹியூமிலிட்டிக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த கம்பேரிசன்லேருந்து வெளியே வந்துட்டோன்னா, ஐ ஆம் ஜஸ்ட் லிவிங் மை லைஃப் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட்டோன்னா அந்த டெசிஷன் வந்து ரொம்ப ஈஸியாகிடுது. நான் வந்து ஐ வாஸ் ரெடி டு கோ பேக் ஆஃப்டர் 2 years. இதை நம்ம 2 வருஷம் ட்ரை பண்ணுறோம். ஒரு வருஷம் உள்ளே வந்தவொடனே தான் தெரிஞ்சுது இட்ஸ் கோன் டு டேக் லாங்கர். இதில் வந்து எஸ்ஆர் நோவா தெரியும். ஸ்டாண்டப் காமெடியே நானும் ஒய்ஃபும் கொஞ்சம் பணம்லாம் சேவ் பண்ணிட்டு, சரி ஐ வில் டூ திஸ் ஃபார் 2 years. We'll do this for 2 years. We'll save money. We won't do very grand expenses. Just stay put.
டூ திஸ். லாக்இன். ஆமாம், லாக் அண்ட் டூ இட், வி வில் சப்போர்ட் யூ டூயிங் திஸ். ஸோ அண்ட் ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங்? ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஈட்டிங் அவுட் இன் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் டு டூ திஸ் ஃபார் 2 years? எஸ், ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தெளிவாக இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் யூ லவ் திஸ். நைஸ். ஸோ நான் 38 வயசில் வேலையை விடலாம்னு நினைக்கும்போது அவர் பிளான் வாஸ் டு டூ ஆக்டிங். சஸ் கோ அவர் சேலஞ்ச். பிளான்னா? அவர் பிளான்னா நானும் என் ஒய்ஃபும். அடடா, சூப்பராக இருக்கு கேட்கவே. ஸோ அவர் பிளான், ஸோ இட் வாஸ் அவர் பிளான். ஸோ கோ. அவர் பிளான். ஆமாம். ஸோ கோ சேலஞ்ச் விவேக். விவேக் ஒரு பயங்கரமான ஒரு சக்தியாக உருவாகணும் அந்த ரேஞ்சில் பேசலை. விவேக் வாஸ் அ பிக் ரோல் மாடல். விவேக் அண்ட் கிரேசி மோகன், இது ரெண்டாவும் நான் இருக்க முடியும். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உலகமாக இருந்தது. 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுமைகளாக இருந்தாங்க. அவங்க 2 பேர் ரைட்டராக ஒரு கிரேசி மோகன் மாதிரி வரணும் ஸ்டேஜில். அவர் அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தன்மை, அதில் அவர்கிட்டருந்து நான் நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிது. அண்ட் விவேக்கோட ப்ரெசன்ஸ் அண்ட் தட் ஸ்டார்டம் அண்ட் ஆல் தட் வாஸ் இன்ஸ்பைரிங். இந்த 2க்குள்ளேயும் இது 2யும் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். போய் லைனில் நின்று பார்ப்போம், அது ப்ளேயில் எதாவது நடித்து பார்ப்போம், நாடகம் எதாவது போட்டுவோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு 38 வயசில், நான் 39 வயசில் when I was 39 குவிட் பண்ணும்போது கரெக்டாக அந்த யூடியூப் வருது. அப்போ தான் வந்து எஸ் அரவிந்த் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் பண்ணுறதை பார்க்குறேன். தட் இஸ் ஆல்மோஸ்ட் கிரேசி மோகன், ஆல்மோஸ்ட் விவேக். திஸ் இஸ் யூ ஜஸ்ட் கெட் டு டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஜஸ்ட் காமெடி, யூ ரைட், யூ பர்ஃபார்ம், யூ இமீடியட்லி கேன் பர்ஃபார்ம். யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைரக்டர் டு கிவ் யூ அ சீன். வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, தாடி வளர்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் கெட் ஆன் டெல் த ஸ்டோரிஸ் மேன். ஸோ ஸ்டாண்ட் அப் வாஸ் லைக், ஓ மை காட், திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ நீட். கிரேசி மோகன் வந்து ஒவ்வொரு ட்ராமாவுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அவரோட லைவ் ஷோஸில் முன்னாடி வந்து பேசுவார். இட் வில் பி ஜஸ்ட் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறதா இருக்கும். தட் வில் பி அன் அமேசிங் ஸ்டாண்டப். அது பிளான்லாம் பண்ண மாட்டார். இட் ஜஸ்ட் வெல்கமிங். இந்த சபாவுக்கு ரொம்ப இது கொடுத்ததுக்கு நன்றி. காஃபிலாம் கொடுத்தாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அங்கே என்ன எடுத்துனா அப்படின்னு சொல்லி அந்த காஃபியில் நடந்து போயிட்டுருக்கோம். இட் வில் பி ஹிலேரியஸ். காஃபியில் என்ன நடந்ததுன்னு இங்கே வந்து பேக் ஸ்டேஜில் எல்லாம் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் சொல்லணும். ஆனால் லைட்டு தான் இல்லை, சில பேர் என்ன மாற்றி வரப்போனா எங்களுக்கே தெரியாது. ஸோ ஹில் ஜஸ்ட் பி டாக்கிங் அபவுட் வாட் இஸ் திஸ். ஹில் வின் த ஆடியன்ஸ். தென் when the chocolate Krishna or whatever startsல, you will want to fall flat. You will love that man because he has won you over already. ஸ்வீப் பண்ணிடுவார். ஸோ அந்த இது வந்து ஸ்டாண்டப். அவர் கிரேசி மோகன் இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் இன் அவர் வேர்ல்ட். ஸோ அவரை வச்சு அவரெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக அவர் இதுதான் பண்ணணும், அவர் பண்ணுறது தான் இது. அவர் அந்த ஃபுல் சாக்லேட் கிருஷ்ணாவை சொல்லியே கூட நடித்து ஃபுல்லாக காட்டிடுவாள். அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 39 வரும்போது தான் அந்த கிளாரிட்டி வந்தது. ஸோ பை த டைம் ஐ குவிட் மை ஜாப். சரி, நம்ம போய் லைன் நிற்க வேண்டாம் நடிக்கிறதுக்கு, இதுவே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி ஜோக்கை சொல்லி லைனை போடுவோம். ஈவன் இஃப் ஐம் ஸ்லாப்பி ஃபார் ஃபஸ்ட் 5 minutes, ஐ வில் பிலீவ் மை மெட்டீரியல் வில் சேவ் மீ. நான் வாட் எவர் நான் எழுதினதை ஒஸ்ட் கேஸ் நான் சொல்லிட்டா கூட என்னை விட்டுருவாங்க. ஐ வில் ஸ்டில் பி ஓகே. ஸோ யூ ரிலை ஆன் யுவர் மெட்டீரியல். தென் தே ஆல்சோ வாண்ட், லைக் ஐ செட், ஈவன் இஃப் யூ ஃபெயில், ஓகே சரி அலெக்ஸ் சரியா இல்லை வாய்ஸு, சாரி கைஸ், நான் இட்ஸ் ஓகே அலெக்ஸ்னு ஒருத்தன். பிகாஸ் தேட் பிளஸ்ஸிங், அவன் தான் நம்ம லவர். உள்ள வரும்போது ஐ லவ் யூ அலெக்ஸ்னு அப்பப்போ சில கேட்கும் எனக்கு. ரைட், that will only give you whatever that hormone is. என்டார்ஃபினா, சரி ஏதோ ஒரு ஹார்மோன், நல்ல ஹார்மோன், ஒரு குட் ஹார்மோன் வந்துருச்சுன்னா நல்ல டோபமைன் இல்லை, டோபமைன். அதை தான் கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு. ஓகே, டோபமைன் வந்துட உடனே டோப் அடிச்ச மாதிரி தானே. தென் யூ வில் கைண்ட் ஆஃப் சே லைட்டர் திங்ஸ் மெட்டீரியலுக்குள்ளே போகும்போது ஒர்க் ஆகிடுது. ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர் இஸ் ஸ்டாண்டப்னு ஃபஸ்ட்டு அவ்வளோ தெளிவு இல்லை. பை த டைம் ஐ குவிட் மை ஜாப், ஸ்டாண்டப் இஸ் த ஒன்லி திங் ஐம் கோனா ட்ரை அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துருச்சு. ஏங்க குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து, அதாவது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. தைரியமாக அந்த முடிவு எடுத்தாச்சு. பட் குவிட் பண்ண நெக்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது, ஏய் செம்மையாக இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் மண்டே மார்னிங், மாப்பிள்ள கிரேட் ஃபீலிங், நோ ப்ராஜெக்ட் மீட்டிங் டுடே. பட் தென் this Thursday I want to perform 5 minutes of new material and I'm challenging myself. What do I want to write about? அப்படி இந்த டாப்பிக்கா அந்த டாப்பிக்கான்னு பிரேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. Then I decided I'll just write on anything, pick up, capital, Karl Marx. Why can't I read about Karl Marx? Right, Capital book இருக்குல்ல,
சரி we gotta read about கார்ல் மார்க்ஸ் அண்ட் கோ பிரசன்ட். எனக்கே தெரியாது கார்ல் மார்க்ஸ் அங்கங்கே கம்யூனிசம் என்னன்னே தெரியலையே. அதை பற்றி நம்ம பேசுவோம், அதை பற்றி நம்ம ஒரு காமெடி பண்ணுவோம். காமெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் ரெஸ்பான்சிபிளாக? இப்போ கிரேசி மோன் பண்ணால் என்ன பண்ணுவார்? அதை வந்து ரொம்ப கீழே போடுவாரா இல்லை அதை ஏற்றி பேசுவாரா? ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு தென் வாட் இஸ் ஸ்டாண்டப் காமெடி? உனக்கு ஒரு டேக் இருக்கணும், சும்மா எவேட் நான் வாட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி சரி அப்படின்னு சார் இட் ஜஸ்ட் ஃபார்ம்ஸ். அட் சம் பாயிண்ட் பேக்கி டெல்ஸ் மீ ஹேர் யூனோ கேர்ள்ஸ் வந்து மேக்கப் போடுறது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க லைக்ஸ் எல்லாம் நீங்கள் யாருன்னு பேசுங்க, உங்களுக்கு பையன் பிறந்துட்டான்ல, என்ன இப்போ 40 இயர்ஸ்னு என்ன மறைக்கிறீங்க, ஓவராக ட்ரை பண்ணி மேன் ஜஸ்ட் ஓப்பன் டெல் ஹூ யூ ஆர் அலெக்ஸ் அப்படின்னு ஹி வாஸ் ஜஸ்ட் புஷிங் மீ டு கோ இன் டு மை வேர்ல்ட். தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஃப்ரம் கேர்ள்ஸ் டூயிங் மேக்கப்லேருந்து அப்படியே வந்து குழந்தை பிறந்துருச்சு, ஸ்கூல் அட்மிஷன் அந்த ஏரியாக்குள்ளே போகிறேன். ஐ வாஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். டெல் ஹூ யூ ஆர் அலெக்ஸ்ன்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த ரிலீஜியஸ் டிவிசிவ் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்துட்டுருக்கு. லைக் அஃப்கோர்ஸ் 92 பாப்ரி மஸ்ஜிஸ்க்கு அப்புறமே ஒரு போலரைஸ்டு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ரிலீஜனை பற்றி பேசுகிறது வந்து பேசக்கூடாது. ரிலீஜன் பண்ணி பேசினாலே நம்ம 2 பேருக்கும் உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், பெரிய ஒரு பாலம் வந்துடும், நடுவில் இது வரும், நீ விழுந்துருவேன் நான் விழுந்துருவேன், அப்புறம் ரத்தமாக ஓடுன்ற மாதிரி ரத்த ஆறு இங்கே ஓடும். அந்த இதை வந்து ஸோ காமெடிங்கிறது முக்கியமான டூல். ஒரு சார்லி சாப்ளின் எடுத்து பேசும்போது அவர் எப்படி ஹியூமரை யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜை கொண்டு வர்றாரு, அதை பிரிட்ஜாக அதை பற்றி பேசி அதை ஒரு நார்மலைஸ் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு மொழி கொடுக்குறாரு. நம்ம பேசலாம், ஸ்டில் பி ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் கேன் ஸ்டில் பி ஃபனி டிஸ்பைட் ஆல் தீஸ் டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம பேசலாம் நம்மளுடைய ஸோ மதத்தை பற்றி பேசுகிறது. ஸோ ஐ ஆம் அ கிறிஸ்டியன் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த உடனே மைண்டில் அதுதான் ஓடுது. வாட்ஸ் யர் நேம்? ஜோசப். ஓகே அப்படின்னு ஒன்று ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் ப்ளே ஓடுது. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசணுங்கிற போது இந்த உலகத்துக்கு நம்மளை உண்மையிலே எது அஃபெக்ட் பண்ணுது? டெய்லி நம்ம வந்து என்னடா இந்த மாதிரி பண்ணுறானுங்க அநியாயமாக இருக்குடா, அதை பற்றி நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆல்சோ யூ எக்ஸ்பிரஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ டாக் அபவுட் த சொசைட்டல் கிளைமேட் ஆர் பொலிட்டிக்கல் கிளைமேட் எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். ஹவு ஃபாஸ்ட் பேஸ்டு டிவைசஸ் என்ன இதெல்லாம் பற்றி ஒன்றா பற்றி பேசலாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், வீல் ரெஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் பற்றியும் மொபைல் ஃபோன்ஸை பற்றியும் ரிலீஜன் பற்றியும் அப்படியே சொல்லுவோம். வீல் ஜஸ்ட் பில்ட் பிரிட்ஜஸ், நாட் அ ஹியூஜ். அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது, நான் அங்கேருந்து பேசுவேன், நீங்கள் அங்கேருந்து பேசுவீங்க, நான் பார்த்து கீழெல்லாம் பார்க்க மாட்டோம், இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்ரி திங் இஸ் நைஸ், யா கிரேட் ஷர்ட் மாதேவன், க்ரீன் நைஸ், ஐ லைக் த க்ரீன், இப்படியே சொல்லிட்டு இருக்க வேணாம். நமக்குள்ளே இங்கே கிணறு தோண்டிக்கிட்டு இருக்காங்க, கிணறுலாம் நம்ம பார்க்க வேண்டாம், நமக்கு யார் நம்மளாம் அப்படிங்கிறத நம்பவர் எம்பவர் அந்த மாதிரி ரூட்டில் அந்த மாதிரி தோணும் போது வந்தது தான் ஹாரிஸ் ஜெயராஜ் மெட்டீரியல். ஹாரிஸை வந்து கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த செட்டில் அது. நோ, ரிலீஜன் இஸ் சச் அ டேபு, யூ ஷுட் டாக் அபவுட் இட். Why are you talking about religion, bro? You should talk about religion, bro. Religion is such a huge thing that is been killing humans more than making the humans live. கொள்ளை நோய்களை விட மதங்கள் தான் வந்து மனிதனை நிறைய கொண்டிருக்கின்றானுங்க. ஸோ அதை அப்படி ஒரு ஃபோர்ஸை பற்றி நம்ம பேசணும். குரூப் பண்ணுறதுக்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் மல்டிபிள் குரூப்ஸ் வந்து கிள்ளி அப்படி ஆகிட்டானுங்க. ஸோ அதை பற்றி பேசணுங்கிற மாதிரி அந்த புரிதல் வரும்போது தென் ஒரு பாப்புலர் எலமெண்ட் இஸ் ரெக்வயர்டு. சர்ச்சு அப்படி இப்படின்னு போகும்போது எக்ஸிஸ்டிங் தாட் தான், நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. ஹாரிஸ் மியூசிக்கில் அப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது. அது அவரே வந்து நிறைய உங்கள் கார்ட்ஸில் இதே கார்ட்ஸ் தானே வந்துடுது, இந்த மைனர் கார்டு ஏதானே வருது அப்படின்னா அதுதான் தட்ஸ் மை ஸ்டைல்னு வச்சுக்கோங்கன்ட்டார். And he has been doing that for 25 years. Successfully. And we love his songs. Yeah, once in a while we complain. அதே மாதிரி இருக்குது, இதே மாதிரி. But still that sound is not everybody produces the same sound. இன்றைக்கும் புது ஸ்பீக்கர் வாங்கினா ஹாரிஸ் பாட்டு போட்டு தான் டெஸ்ட் பண்ணுறது. அப்பேரண்ட்லி பேட்டர்சன் ரோட்டில் வந்து கார் ஸ்டீரியோக்காக தான் வசீகராவையும் அடியே கொள்ளுதே அதெல்லாம் போட்டு செக் பண்ணுறாங்க, எந்த இடத்துல பீக் அடிக்குது எல்லாம். ஸோ அவரை பற்றி பேசுனது அந்த மாதிரி தான். அங்கே தான் நான் டிஸ்கவர் பண்ணுறேன் மியூசிக் 2 லைன் பாடினோன்னு எனக்கு ஐ வாஸ் என்ஜாயிங் த ஸ்டேஜ். சரி அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் போயிடலாம். ஹாரிஸ் பற்றி பேசுனா ஒய் நாட் ரஹ்மான் ஹாரிஸ்லாம் பேசுகிறோம், நம்ம இதயத்துக்கு சொந்தமான இதய ரோஜா எங்கள் இளையராஜாவை பற்றி பேசணுமே சொல்லிட்டு அப்படி இப்படி ஆரம்பித்து தான் ஒண்டர்லேண்டுக்குள்ளே போனது. ஸோ இட்ஸ் பீன் அ ஸ்லோ ஆர்கானிக் டிஸ்கவரி ஆஃப். எல்லா இடத்துலையுமே நிறைய புதுமைகள் உங்களோட ஜேர்னியில்.
ஆஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம ஒரு தடவை ஃபோனில் பேசினோம். ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி வென் யூ செட் தனியாகவே ஒரு ஆப்பு லான்ச் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நீங்கள் செய்யவும் செஞ்சிட்டீங்க. அன்பா டிவி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாமும் இருக்குது. ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கிறதுன்றது வேறு, ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுன்றது வேறு, ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுன்றது வேறு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ பண்ணும்போதெல்லாம் வந்து நமக்கு ஓடிடியிலேருந்து ஒரு பெரிய ஒரு சிவப்பு கம்பளத்தை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணும்போது டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்கன்ற மாதிரி நானாக மைண்டில் யோசிச்சுருந்தேன். பட் உலகம் பயங்கரமாக மாறிடுச்சு. இப்போ என்ன இன்சைடு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்டே பணம் இல்லைப்பா, பணம் கொடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடணும்னா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும். தே காட் யூ இன். அட் சம் பாயிண்ட் தே நீட் டு கெட் த மணி ஆல்சோ. அண்ட் தே கெப்ட் சேயிங் ஃப்ரீயாக கொடுக்குறான், 100 ரூபாய்க்கு கொடுக்குறான், 10 ரூபா 50 ரூபா கொடுக்குறான். இஃப் சம்திங் இஸ் ஃப்ரீ, இஃப் அ ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் த ப்ராடக்ட் அப்படி நான் படிச்சுட்டே இருந்தோம். ஸோ அந்த காலம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாம் பெரிய பெரிய படங்களை வாங்கிட்டாங்க, பெரிய பெரிய வெப்சீரிஸ் போயிட்டாங்க, அது பணம் இல்லை. ஸோ அவங்களே அங்கே மேலே ஸ்கேல் டவுன் பண்ணுறாங்க. மேலே உள்ள படங்களுக்கே வந்து தேட்டரில் எவ்வளோ ஓடுதோ அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளாம் இங்கே கீழே எக்ஸல் ஷீட்டில் கீழே ஃபில்டரில் வெளியே போயிடுவோம். நம்மலாம் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே 10வது பேஜுக்கு வந்துடுவோம். தம்பி நீ யாருப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா. ஃபுட் செயின்னு நான் சொல்ல வந்தேன், நீங்கள் எக்ஸல் ஷீட்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஒரு கார்பரேட் வேர்ல்டில் அவன் போட்டு பார்க்குறான், சரி நம்ம பணம் எங்கெல்லாம் போயிருக்கு, விச் ஒன் கேவ் அஸ் மணி. அங்கே ஒன் ஆஃபாக ஒரு ஒண்டர்லேன்னு ஒரு ஷோ, ஒன் ஆஃப்லாம் விடுங்க கைஸ், வி ஜஸ்ட் நீட் யூனோ கேம்பெயினில் போகும்போது திஸ் மோனி ஃபிலிம்ஸ் திஸ் மணி பிராண்ட் பேங்ன்னு இருக்கணும் அவனுக்கு. அப்போ தான் யூஸர்கிட்ட சொல்லணும் 100 ரூபா கொடுக்குறீங்க, இது அடிக்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லி தான் நம்மளை 25 வருஷமாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க. த கார்பரேட் வேர்ல்டு ஆல் ஆஃப் நம்ம எல்லாத்துலேயும். ஒரு ஆட்டோ ஓட்டினா கூட உங்களுக்கு சவாரி கிடைக்கணும்னா ஒரு கார்பரேட் எங்கேயோ ப்ளஸ் பண்ணணும், ஒரு ஆப்பில் வரணும். ரெண்டு மாதிரியும் இருக்குது. அது ஒரு பிளெஸ்ஸிங் ஆல்சோ. டெக்னாலஜி இஸ் மேக்கிங் திஸ் எஃபிஷியன்ட். பட் தென் சார் 40% அவங்களே எடுத்துகிறாங்க சார், 30% அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ 40% எடுக்கிறது ஒரு பக்கம். அவன் உனக்கு சவாரியே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன் நீ? அப்போ யூ ஆர் ஆன் யுவர் ஓன். அப்போ யூ ஹேவ் டு கோ டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வித்தின் த சர்க்கிள். பழைய ஸ்டைலில் 20 வருஷம் முன்னாடி நான் தான் எப்போது ரெகுலராக ஓட்டினேன். அவன் 100 ரூபாய்க்கு வர மாதிரி என்னால் வர முடியாது. ஒரு சவாரிக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், 300 ரூபா கொடுங்க. நீங்கள் தான், உங்களுக்கு தான் நான் இங்கே ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கேன் வேப்ப மரத்தில் காலையிலேருந்து. எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அந்த வகையில் நம்ம பழைய மாடல் இதை நம்ம லான்ச் பண்ணணும்னா யூடியூப்பில் பிச்சு போடலாம். எல்லாம் அப்படி அடித்து விட்டுட்டு ப்ரோ கிவ் மீ த ஃபுல் வீடியோம்பா. ஃபுல் வீடியோ அங்கே தான் இருக்கும். ஃபுல் வீடியோ போட்டால் ஒரு 10 செகண்டில் அடிச்சு சின்னதாக எழுதி பழகு தடை விட்டு மேலே தள்ளி விட்டுருவானுங்க. சரி நீ தடை விட்டுறீங்களடா, சரி கட் பண்ணி பெரிய படங்களே இப்போ பெருசாக போட்டால் ஓடாது. அதே சின்னதாக வேர் கேன் ஐ சி த ஃபுல் திங் ப்ரோ, நீ பார்க்க மாட்டேன். வேர் கேன் ஐ சி, யூ கேன் சி பட் யூ ஓன்ட் சி. நீ எதுக்கு கேட்குற? ஸோ அந்த மாதிரி அட்டென்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு உள்ளே வந்தால் இது வந்து முழுமையாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி வந்தபோது ஒரு இன்டரப்ஷன் ஃப்ரீ. அப்போ தான் இந்த ஒரு ஷோக்குள்ளே போக முடியும். இடையில 10 நிமிஷம் கச்சிமிச்சின்னா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு இது இருக்கும்ல. ஒரு புக் எழுதியிருக்கேன், புக்கில் 2 பேஜாக அங்கங்கே தூக்கி போட சொல்கிறீங்களாடா, எப்படா போடுவான் ஒருத்தன்? இது ஒரு கதை ப்ரோ. கதை எப்படி 2 பேஜாக ஒரு நாளைக்கு 2 பேஜாக ரிலீஸ்? இன்னொரு மேஜர் பாயிண்ட்டும் இருக்குது. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம கன்சியூம் பண்ணும்போது சைட்லேயே ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆமாம், இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அது நல்லா இருக்கே அங்கே போயிடுவோம். ஆமாம், இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஆமாம். ஸோ நமக்காக ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு வருது, ஆசை வருது. ஆசைன்றோன்னா வெளியில் என்ன டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜி இஸ் நாட் வெரி ஸ்கேரி. ஒன் டைம் இன்வெஸ்ட், வீடு வாங்குற மாதிரி ஒன் டைம் வாங்கிடலாம். பட் அதை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க கொடுக்குற விலைக்கு நம்ம கூப்பிட்டு வர்றது சாத்தியமே கிடையாது. பிக் கார்பரேட்ஸ் மாதிரி நம்ம. ஆனால் பீப்புள் ஆர் யூஸ் டு தட். எங்கே அவன்லாம் 100 ரூபா கொடுக்குறான், நீ ஒரு ஷோக்கு 1000 ரூபா கேட்குற. அவன் வந்து கொடுத்து உன்னை கூப்பிட்டு இனிமேல் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான், கதை ஆரம்பிச்சிருக்கு. லைக் ஆட்ஸ் ஆர் ஸ்டார்டிங் டு கம். யூ வில் பே தட் அட் சம் பாயிண்ட். தே காட் யூ இன். இது வந்து ஒரு பழைய ஸ்டைல். ஒரு கடை, நான் ஒரு கடை, ஒரு பொருள் தான், இந்த பொருளுக்கான விலையை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்களுது. அது உங்களுதுன்னு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். எங்கே வேர் இஸ் மை காப்பி, சென்ட் இட் டு மீனு. யூ ஹாவ் ஆக்சஸ் ஹியர். ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி சிம்பிள். பெருங்குடியில் இருக்கிற டீம் நம்ம பசங்க, we have people here, our own friends and families, they build world class stuff.
தே கேன் பில்ட் இட். பட் இந்த பிஸ்னஸை ஒருத்தனால தனியாக வந்து பண்ண முடியாது, பண்ண அவசியம் இல்லை. ஒன் சைட் இன் ஒன் வே. நான் வந்து ஆட்டோக்கார மாதிரி அந்த உள்ள ஏரியா மக்கள்கிட்டலாம் சொல்கிறேன், நீங்களாம் ஆப் யூஸ் பண்ணுறதா பண்ணுங்கள், நான் உங்களுக்காக தான் இங்கே இருக்கேன், என்னை வந்து நீங்கள் கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஆட்டோவில் ட்ரஸ்ட் இருக்கும், வாட் எவர் த ஆட்டோ கைவ். அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இன்னவே அன்பா டிவி. That's why this price is little expensive. And that's why people who have been traveling with me for 10 years, they know the kind of quality we try to deliver on for stage show. நல்ல venues. ஏன் ஒரு சேர் போட்டு கூட பண்ணலாம், பட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரொம்ப நேரம் பெரியவங்க வந்து உட்காந்துருக்க முடியல. சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வென்யூ, நல்ல சீட்ஸ் இருக்கணும், நல்ல சவுண்டு நல்லா இருக்கணும். ஒன்றுமே கேட்கலப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நல்ல இது இருக்கணும், லைட்ஸ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் ப்ரைஸி ஆகிடுது. அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் போகுது. பட் அதை பார்க்க மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணி இட்ஸ் ஒர்த் இட் மேன். டெஃபினெட்லி. நான் அதனால தான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா யுவர் ஷோஸ் ஆர் வெல் ப்ரொடியூஸ்ட், வெல் தாட், வெல் கிராஃப்டட், வெல் ப்ரொடியூஸ்ட். ஆமாம், லைட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், நல்லா இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கிறது, ஆமாம், அதெல்லாம் நல்ல சீட்ஸு. ஆமாம், அதுக்காக வேணுக்குன்னு 1000 ரூபான்னு வச்சோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய அந்த ஃபீட்பேக் கேட்கும் போதெல்லாம் 9 அப்படி வைக்காதீங்க, 1000 ரூபானா டக்குன்னு அடிக்குது. ஒரு 999 வைக்கிறான், 999 வைங்க, 900 வைக்கலாம், 990 இல்லை. நீங்கள் வந்து 850 போட்டு டேக்ஸஸ் போட்டிங்கன்னா, டேக்ஸஸ் பீப்புள் ஆர் யூஸ் டு. கடைசி ஸ்டெப்பில் நீங்கள் டேக்ஸை ரிவீல் பண்ணலாம். பை த டைம் தேனோ ஆமாம் டேக்ஸ் வருங்கிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு இதில் தெரியட்டும். 1000 ரூபா இதுதான் நீங்கள் கொடுக்குறீங்க, இது ஏன் உங்களுக்கு இது யாரை ஏமாத்துறீங்க? ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுத்தானா ஃப்ரீயாக கொடுக்குறான், நீங்கள் உங்களை கையெழுத்து விட்டு உள்ளே வாங்கியிருக்கான். ஸோ அதையும் உங்களுக்கு தெரியாதாண்ணா? உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் 1000 ரூபான்னு சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து என்னோடய ட்ரெய்லரை பாருங்கள், ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியும். கரெக்ட். இதனோட பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னா அவனுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னா நம்ம பசங்க சொல்லிடுவாங்க. ஒரு ஆப் டெவலப்பர், ஒரு டெக் ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பான், அவனை கேட்டு இந்த ஆப்பை டெவலப் பண்ணி 1 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் இஸ் அன்பா டிவி இன் அ நட்ஷெல். Yeah. And we are all here to support you. Thank you Madhavan, I know that. Thank you. All experience-க்கு வருவோம். எவ்வளோ மணி நேரம் டியூரேஷன்? ஆரம்பிக்கும் போது 2.25 மணி நேரம் ஓடிச்சு ஃபஸ்ட்டு ஷோ. அது ரொம்ப லாங்கு, ஒரு 2.25 மணி நேரமாக குறைச்சிடணும், 2.5 மணி நேரம் அட்லீஸ்ட் மேக்ஸ் குறைக்கணும்னு நினைக்கும் போது அங்கங்கே அந்த கதைகள் சொல்லி 3 மணி நேரம், ஒரு தடவை 3 hours 40 minutesலாம் ஓடிடுச்சு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி குறைச்சி த ஃபைனல் ஷோ வாஸ் 3 hours 15 minutes. நான் வம்படியாக 4 லாங்காக பண்ணணும்னு அப்படி பண்ணல. இந்த ஷோ வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தாட்டாக இருந்தது, ஒரு வீடியோவாக பண்ணலான் இருந்தது. திடீர்னு கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. சரி ஒரு சின்ன ஷோவாக பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் ஷோவுக்கு போகலான்னு நினச்சேன். சின்ன ஷோன்னு எப்படி தெரியும், சின்ன ஷோ பெரிய ஷோ இஸ் அ ஷோ. சரி இதே ஷோவாக போடலாம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். இது டசன்ட் ஹவ் டு ரன் லாங்கர், இட் டசன்ட் ஹவ் டு ஃபில் ஹியூஜ் தேட்டர்ஸ். இதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஷோவை ஃபாலோ பண்ணி போகும்போது அப்படியே இட் பிகேம் திஸ். அண்ட் லைக் ஐ செட் இன் some of the posts, this is not a breezy show as Wonderland, as some of the people have given feedback. So I would like to open acknowledge பண்றதே is better. So watch, read all the feedback, then you buy. ரிவ்யூ படிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா it's not going to be a breezy simple ஒரு மாசி அப்படி கூட சொல்லலாம், மாசி மாதம் கைண்ட் ஆஃப் அ ஷோ கிடையாது. ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷோ படைக்கணும்னு பண்ணல. இது எழுதும்போது நமக்கு இருந்த மனநிலை பேண்டமிக் டைமில் இன்னும் வாட் த வேர்ல்டு இஸ் கோயிங் த்ரூ, வாட் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ, வாட் மை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வென்ட் த்ரூ, இதெல்லாம் இந்த 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 மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி போகும்போது அது ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு ஒரு தோணுது. அதெல்லாம் அப்படியே உள்ளே வந்து ஸோ இட் பிகேம் லைக் இஃப் ஐ கேன் ரிவீல் சம் பிளாட்டில் அட் த எண்ட் ஆஃப் த ஷோ ஐ எம் டெல்லிங் ஒன் சேட் ஸ்டோரி. திஸ் இஸ் நோயிங் தட் திஸ் இஸ் அ காமெடி ஷோ. யூ வாட்ச் த ஷோ, நீங்கள் ப்ரிவியூக்கு வந்தீங்க, தேங்க்ஸ் ஃபார் கமிங். So, knowing that this is a comedy show, I'm taking the liberty with people to say, I'm going to tell you one sad story. Why am I telling you this? I have my reason. Despite sadness, despite all this crazy things happening, we need to laugh. And I'm trying to tell you that it's important to experience. இதுலேருந்து நம்ம ஓடி போக வேண்டாம். இதை நம்ம கீழே இருக்கிற பெரிய பள்ளத்தை இல்லைன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம we are acknowledging, we are here to just talk about it. And of course this is little hard to sell. Dude, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து
அப்படின்னு ஒரு சிரிக்க வைய சிரிக்க எல்லாம் தெரியும்டா, நீ வந்து இன்னும் பெரிய அப்படி அந்த கோவம் வரதான் செய்யும். பட் தென் எனக்கு இது ஸ்ட்ராங்காக தோணிச்சே. ஸோ யூ ஹாவ் டு, நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் உரிமையாக நான் கொண்டு வந்து பண்ணிட்டேன். நைஸ். ஸோ knowing that some people will be so upset. So one guy, US guy, this is, I mean, we paid $30. I'm 3 times more disappointed than Indian customers. டேய் நீ எப்படா 3 times கரெக்டாக இவன் டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி ஒரு 3 times ப்ரோ. லைக் டோன்ட் நோ, யூ ஆர் டிசப்பாயின்ட் த சேம் லெவல் ஒன்லி. பட் திஸ் இஸ் நாட் வை வி ஆர் ஹியர் ஃபார். அப்படின்னா நோ நோ யூ கான், லெட்ஸ் நாட் ஃபுல் அவர் செல்ஸ்ன்ற மாதிரி. ஸோ ஐ எம் நாட் சேயிங் வி ஷுட், அந்த சேட் ஸ்டோரிலையும் அஃப்கோர்ஸ் வி ஆர் லாஃபிங். யா, நம்ம இதை பேசிடலாம்ண்ணே. இங்கே தான் ஒரு பெரிய ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதை பற்றி பேசிட்டு தென் லெட்ஸ் see how we can laugh through this. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி. ஐ மீன் மேபி ஸோ பீப்புள் ஆஸ்க் ஈவன் மை ஒய்ஃபே, நீ வந்து இப்படி தான் எழுத போறியாப்பா இன்னுமே அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் கரெக்டாக தெரிஞ்சு எழுதுகிறோம் உட்காந்து. அதுவே நமக்கு தெரியாதுல்ல. லைக் இப்போ அடுத்து என்ன தாட் வருங்கிறது இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். தென் வி ஃபாலோ த தாட் இல்லை. அதுக்கப்புறம் இந்த நம்ம கெப்பாசிட்டி, ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ஒர்க்கிங் டு கம்ப்ளீட் த தாட் இன் டு வேர்ட்ஸ். இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அடுத்து நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட, நிறைய ரைட்டர்ஸ் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், உங்கள்கிட்டையும் பேசணும். நீங்கள் எப்படி எழுதுவீங்க? உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் என்ன? முன்னாடி வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு ஜோக்கு வரும், அந்த ஜோக்கை வச்சு அதை சுற்றி ஒரு எக்ஸ்பாண்ட் பண்ணலான்னு ஒரு தோணும். ஓகே. லைக் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் செட்ஸ் ஐ ரோட் வாஸ் லைக் கிறிஸ்டியன் செட்டே எடுத்துக்கலாமே. இந்த சர்ச்சில் வந்து அந்த அக்யூஸ்டிக்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி வில் பி பேட். கன்சிஸ்டன்ட்லி ஐ நோ சம் சர்ச்சஸ். திருச்சியில் வந்து ஒரு பயங்கரமான சர்ச்சு ஒன்று லைக் வேட்டிக்கன் ஸ்டைலெலாம் கட்டியிருக்காங்க. ஈவன் ஹியர், ஐ மீன் லெட் மீ நாட் பிக் த சர்ச்சஸ். திருச்சினா ஒரு காமனாக போயிடுது, இங்கே ஒரு லொக்காலிட்டியில் டே எங்கள் சர்ச்சை பற்றி. ஸோ பயங்கரமாலாம் கட்டி நம்ம அக்யூஸ்டிக்ஸ் இஸ் சச் அ ஹார்ட் திங். அப்பேரண்ட்லி ஈவன் லண்டனில் கூட தெர் இஸ் ஒன் மேஜர் வென்யூ, எனக்கு பேர் மறந்துச்சு, ஒன் ஆஃப் தோஸ் பயங்கர ஃபேன்சி தியேட்டர்ஸ், அண்ட் தே பில்ட் இட். பட் அக்யூஸ்டிக் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி பீன் வெரி சேலஞ்சிங். அதை டக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் யூ கேன் புட் அப்சார்பர்ஸ் இது அதுன்னு எல்லாம் பண்ணலாம், பட் யூ நீட் டு ஹேவ் சம் ரிவர், கிவ் இட் டு த ரூம், அதர்வைஸ் ரொம்ப ஸ்டுடியோ மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் இட். ஆம்ப்ளிஃபைட் சவுண்டுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. And apparently there is a joke in this venue, you get to hear everything 2 times. எல்லாமே ஒரு சிங்க் ஃபார் ஒன் டிக்கெட் ப்ரைஸ் வில் கெட் டு ஹியர் எவ்ரிதிங் 2 times. இரட்டிப்பு சந்தோஷம்ன்ற ரேஞ்சில். ஸோ அக்யூஸ்டிக் இஸ் மீன் ஸோ ஹார்ட். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்ட் டு பிரிங் இட் இன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை எப்படி பாப்புலர் ஜோக்காக வச்சு எப்படி சொல்கிற போது உமா ஹாமியா வா இஸ் பேசிக்லி இட் இஸ் சம் லிரிக்ஸ் சிட்டிங் இன் தேர். தட்ஸ் ஸோ ஆல் தஸ் லார்ட் ஓ மை லார்ட் வாட் எவர் காட் ஓ மை லார்ட் இஸ் பேசிக்லி பூர் அக்கோஸ்டிக்ஸில் சுற்றுது. அந்த மாதிரி சவுண்டை பிடிச்சி கொண்டு வந்த ஜோக். ஸோ அது வந்து ஜோக்லேருந்து வந்தது. ஆமாம், ஸோ ஜோக்லேருந்து வந்தது. கரெக்ட், தேங்க்ஸ் ஃபார் ஐ வாஸ் கெட்டிங் லாஸ்ட். இப்போ எங்கே போயிட்டுருக்கான், எங்கே இருக்கோன்னு. இப்போ வந்து ஒரு லைக் செட் த கேபிட்டோல்னா கார்ல் மார்க்ஸ். நான் ஒன்று சொல்ல போனேன், என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் வந்து கார்ல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான். அப்படியா? கம்யூனிசம் பேஸ் பண்ண செட்டு தான் என்னோட. ஓ லவ்லி மேன். யூ ஷுட் டூ தட் அகைன். பிரிங் இட் அப் அண்ட் ஃபிகர் அவுட். கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஓப்பன் மை கம்யூனிட்டியில் த அதர் கைஸ் ஆல்சோ கிவ் யூ சம் பாயிண்டர்ஸில், ப்ரோ நீங்கள் அப்படியே பிடிச்சி இதை பிடிச்சி வந்தீங்கன்னா அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் யூ கெட். பிகாஸ் இது ஒர்க் ஆகிருக்கா? கம்யூனிசம் பற்றி எல்லோரும் பேசுகிறோம், பட் டஸ் இட் ரியலி ஒர்க்? வாட் ஆர் த சேலஞ்சஸ்? இப்போ விடுதலை படம் வந்தோன்னா ஒரு ப்ராமினன்ஸ் வந்திருக்கு, அதில் கம்யூனிஸ்ட் பற்றி பேசுகிறாங்க. அது மெயின் ஸ்ட்ரீமில் அதை பற்றி டிஸ்கஷன்லாம் வருது. அண்ட் இட் மே பி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு நோ. ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போ கார்பரேட்ஸ்லாம் பற்றி பேசுகிறோம். ஸோ இட்ஸ் வெரி ரெலவெண்ட். அஃப்கோர்ஸ் இது ஜோக்காக கொண்டு வரணும். தட்ஸ் வை இட் நீட்ஸ் ஒர்க். இல்லைன்னா நம்ம டெய்லி ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாமே, ஒரு டாபிக் எடுத்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு. பட் ஜஸ்ட் நீட்ஸ் ஒர்க். கரெக்ட். அண்ட் இட் நீட்ஸ் டியூனிங். ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதின அனுபவம் வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிமைஸ், as he said, it's a little setback kind of a premise. Why would you do this-ங்கிற மாதிரி ஒரு ப்ரிமைஸ். ஸோ அது ஒரு வீடியோவை எழுத ஆரம்பிச்சு பேண்டமிக் டைமில் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம். சும்மா நமக்கு இளையராஜோட ரேர் ஜெம்ஸ்லாம் எடுத்து நம்ம அப்படியே அதை பற்றி பேசலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ரீஇன்ட்ரடியூஸ் டு மை செல்ஃப் டு ஆடியன்ஸ். சூப்பர். அந்த மாதிரி அவரோட கிளாசிக் நிறைய சாங்ஸ் வந்து
கல்ட் ரேஞ்சில் இருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு அள்ளித்தண்ணி காலில் வரும்போது, அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா, சான்ஸே இல்லாத அமேசிங் மெலடி. மலேசியா வாசவன் வார்த்தைகளை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வானம் பூமி அப்படி சொல்லி ஆடும் நாள் பாடும் நாள் ஆனந்தம் இனி ஆரம்பம் வாருங்கள் ஆனந்தம். பயங்கரமாக ஜிந்தாக் சித்தாக் 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 ஜிந்தா செம ஒரு இட்ஸ் லைக் அ லல்லபி அண்ட் ஜஸ்ட் அமேசிங் மெலடி. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பேர் கேட்டிருக்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் சவுண்ட் ஆர் வாட் எவர் டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எரா. இட் டசன்ட் ஹிட் த ப்ரெசன்ட் ஏஜ் பீப்புள். ஸோ அதை ஒரு கலர் கொடுத்து எதையாவது ஒன்று சொல்லி ஒரு கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி அவங்க நினச்சா கூட, நீ ஏன் லெஜண்ட்ஸை கேலி பண்ணுறேன்னு சொல்லி நினச்சா கூட, பட் தே ஷுட் கோ ப்ளே திஸ். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச், அந்த மாதிரி ஒரு ஆசை, சேலஞ்சுங்கிறத விட சவாலுங்கிறதுனால எடுத்துக்கல, ஒரு உந்துதல் இருந்ததுனால. ஸோ அஃப்கோர்ஸ் யூ டாக் அபவுட் ஒரு பாட்டை பற்றி பேசினா லிரிக்ஸ் பற்றி பேசுவோம், அதில் உள்ள ஏதாவது நியூஆன்சஸ், ஒரு சவுண்டு. இப்போ அள்ளி தந்ததில் வந்து ஒரு இடத்துல ஒரு பீட்டை விட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அள்ளித்தந்த பூமி அன்னையல் கொஞ்ச நேரம் இப்படி போகும் ஒரு லைனுக்கு. அது ஏன் பண்ணாங்கன்னு புரியவே இல்லை. இட் மே பி இன்ட்ரெஸ்டிங் டு செக் வித் சம் மியூசிஷியன்ஸ். இது ஏங்க இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் அள்ளித்தந்த, அது ஏன் அப்படியே விட்டு அப்படி ஏன் பண்ணாருன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆர் இஸ் இட் மியூசிக்கலி பெட்டர்? ஐ டோன்ட் நோ. ஃபஸ்ட்டு இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் இனி ஆனந்தம் தா தா இப்படி போயிட்டு செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது why did he just skip a beat and then went late and then waited, join the beat again? Curiosity. It's curious. I'm curious why Maestro did that. What happened really? It's an interesting story to dig around. Yeah. And you wouldn't believe பூவே செம்பூவே. ஆமாம். We all listen. அதை பற்றி பூவே செம்பூவை பற்றி அவன் சச் அ பாப்புலர் சாங் வேணும்னு அப்படி இன்ட்ரடியூஸ் நினச்சோம். பட் அதை கேட்கும்போது இஸ் தட் அ லல்லபி ஆர் இஸ் இட்ஸ் நாட் அ ரொமான்டிக் சாங் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டிஸ்கவரியாக இருந்தது. ஐ தாட் உன் வாசம் வரும் வாசல் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசணும் ஏதோ. அதுக்கப்புறம் யூ டோன்ட் திங்க் அபவுட் த லிரிக்ஸில் ஏதோ ஒரு காதலிக்காக பாடுறான். பட் இட்ஸ் ஆக்சுவலி சங் டு அ சைல்டு. இட்ஸ் அ லல்லபி அண்ட் இட் இஸ் சங் டு அ கேர்ள் சைல்டு. உனை போல நானும் ஒரு பிள்ளை தானே. அதுக்கப்புறம் இட் இஸ் சங் பை ஒரு விலைமகள், ஒரு ப்ராஸ்டிடியூட். ப்ராஸ்டிடியூட் சிங்கிங் டு அ லிட்டில் பேபி. அது எங்கே வருது? உனை போல நானும் ஒரு பிள்ளை தானே, பலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளை தானே. அதில் வந்து வாலி எங்கே பிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் தான் புரிஞ்சுது லல்லபி மாதிரி தான். தாரா ஆரிரோ 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 ஆரி பூவே. ஸோ அதுக்கடையில் ஒரு பயங்கர ட்ரமாட்டிக் வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரேஷன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது எல்லாமே அந்த படத்தில் ஐ மீன் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் சரியாக வரல. பட் இட்ஸ் கதையில் இருக்குது. ஐ மீன் புரிஞ்சு இதுக்கு தான் மாஸ்டரோ பண்ணியிருக்கிறாரு, இவர் பண்ணிட்டாரு. இதை வந்து ராதாரவி ஏன் பாடுறாரு? இது வந்து ஒரு விலைமகள் தன்னோட குழந்தைக்கு பாடுறா. ராதாரவி இஸ் அ மியூசிஷியன் சிட்டிங் சம்வேர் எல்ஸ், லைக் யானி ரேஞ்சில் ஒரு மியூசிஷியன். அதெல்லாம் தடி சரியாக வரல ஸ்க்ரீன் பிளேயில். பட் தென் ஹி இஸ் அ மியூசிஷியன் அண்ட் ஹி இஸ் வெரி ப்ரொக்ரெசிவ். ஹீ இஸ் மேரியிங் த விலைமகள் அண்ட் அந்த விலைமகளை யாரும் காட்டவே இல்லை. அந்த பொண்ணையும் காட்டவே மாட்டாங்க. அண்ட் ஹீ இஸ் சிங்கிங் தி சாங் இன் அ ஸ்டேஜ் சேயிங் இட்ஸ் ஹர் கம்போசிஷன் அப்படின்னு. ஸோ இதில் பல லேயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதையை அட்டம் பண்ணியிருக்காங்க. பலர் வந்து கொஞ்சம் கிளிப்பிள்ளை தானே, இது பெண் குழந்தைக்கு தான் பாடுறாங்கிறதே அங்கே ஒரு லைனில் அப்படி ஒரு சட்டிலாக நம்ம யோசித்து பார்த்தா தான் கிடைக்கும். திஸ் சாங் இட் செல்ஃப் இஸ் ஃபேசினேட்டிங். ஈவன் தோ வி பின் அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, கதைகள் இருக்குது, அவ்வளோ கதைகள் இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. ஸோ விலைமகள்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். தே ஆர் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. தே ஆர் நாட் ப்ராப்ளம்ஸ், தே ஆர் த சொல்யூஷன் ஃபார் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் வி நீட் டு டேக் குட் கேர் ஆஃப் தம். இதெல்லாம் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கதையில் இருக்குது, அந்த பாட்டில் இருக்குது. அந்த அதில் உள்ள இடை இசை ஐ திங்க் இட்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் இடை இசை. ஸோ தப்லாவும் ட்ரம்ஸும் கிட்டாரும் எப்படி அதை படித்தாருங்கிறது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சாட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபுல் ஷோ. வந்துருச்சு அவ்வளோதான்.
இப்போ நம்ம பூவே சம்பவம் எடுத்து பேசினா கூட, எடுத்து நான் ஒரு செட் எழுதுனா கூட அது எக்ஸ்பெரிமெண்டலாக வர வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் யூ வாண்ட் டு அவாய்ட் டாக்கிங் அபவுட் விலைமகள். ப்ராஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தையெல்லாம் பேசாத, குழந்தைங்களோட பார்க்குறோம் அப்படிங்கிறது. என் மனசு என்ன சொல்லுது, இருக்காங்கல்ல அவங்கள பற்றி பேசணும்ல, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, அவளுக்கு குழந்தை இருக்குன்னு ஆசை இருக்குல்ல, அவளுக்கு ஒரு ஷியஸ் வாண்டட் டு சிங் அ லல்லபி, ஒரு தாலாட்டு பாட தேவைப்பட்டிருக்குல்ல. நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் பார்த்தாலே போதும். அது வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் நினைக்கிறது. ஒவ்வொரு பேரண்ட்டும் எவ்ரி யூ வென் யூ பிகம் பேரண்ட்டில் யூ தென் யூ ஆர் லிவிங் த்ரூ யர் சைல்டு அண்ட் யூ அட் சம் பாயிண்ட் யூ ஸ்டார்ட் டு ரியலைஸ் மோர் தேன் மீ ஐ வாண்ட் ஆல் த பிளெஸிங்ஸ் ஃபார் மை சில்ட்ரன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது ஒரு விலைமகள் ஃபீல் பண்ணும்போது எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். அவளுக்குள்ள ஒரு தாய்மை. இந்த பாட்டில் அவ்வளோ டெப்த் இருக்குது, அவ்வளோ கதைகள் இருக்குது. இட்ஸ் அ லோடட் செட் இஃப் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் திஸ் செட். அந்த பாட்டை வச்சு செம கலாய்க்கலாம் கலாய்க்க முடியாது, கலாய்க்கலாம். பட் இதை தப்பிச்சுட்டு இதை மிஸ் பண்ணி இந்த விலைமகள்ங்கிற டாப்பிக்கை பேசாமல் நீங்கள் கலாய்ச்சிங்கன்னா நீங்கள் போலித்தன்மையாக தான் கலாய்க்கணும். இன்னொன்று அது கலாய்க்கிறது கூட வராது. லைக் வி கேன் ஃபைண்ட் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் when we discuss that story. Correct. But we can't actually troll that song. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஃபைனலி you said it exactly. So finally you have to find humor. That's a given. Yeah. But that's not it, right? We are talking about the soul of the song. அதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் then it's வெரி எம்பாரசிங். பிகாஸ் ஜோக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. இல்லை நான் இது ஜோக் என்ன தெரியுமா இப்படி சொல்லியிருக்கேன், இப்போ சிரிப்பு வருதா பாருங்கன்னா, ஒரு சிரிக்காதவனை போய் இதனால தானே சிரிப்பு வரலன்னா வரல, அவ்வளோதான். யூ ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் ஆன். இந்த சிரிப்பு வராமல் போகிறது இருக்குல்ல, அதை பற்றி எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. காமெடியை ரொம்ப பிரச்சனைக்குரிய ஸ்பேஸ் அப்படின்னா, இப்போது இஃப் யூஆர் பெர்ஃபார்மிங் சம்திங் சீரியஸ் ஆர் இமோஷ்னல் ஆர் ரொமான்டிக், 10 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒருவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். இல்லை ரெஸ்பான்ஸே வரலனா கூட நான் ஒன்று பண்ணேன் உனக்கு புரியலன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஆனால் காமெடியில் ஒரே ரெஸ்பான்ஸ் தான், சிரிக்கணும். சிரிக்கணுன்றது ஒரு பேசிக் கிவன். ஏன்னா ஸ்டாண்டப் காமெடி, அதுக்கு பேர் ஸ்டாண்டப் காமெடி ஷோ. அப்போ சிரிக்காமல் போயிடுவாங்களோன்னு பயம் இருப்பாங்க உங்களுக்கு? பயம் இருக்கும். ஆமாம் ஆமாம். எவ்ரி ஷோ இன்றைக்கி இந்த ஷோவை இந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகிடுமா, கிளிக் ஆகிடுமா, டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, ஆடியோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது, வில் தேரி அண்ட் தே பின் வேறு ஏதோ ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு, இன்றைக்கி கரெக்டாக ஐ மீன் குட் ஷேப் டு செல் தி ஷோ கரெக்ட்லி அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு தான். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பட் தென் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் த ப்ரெஷர். நாட் எவ்ரி ஜோக் வில் ஒர்க் ஃபார் எவ்ரிபடி. அது உண்மை தானே? அது கரெக்ட். நம்ம டிஃப்ரெண்ட் நம்ம அந்த இடத்துல வந்து சேரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும்போது சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிற இது இருக்காது, சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு they'll have a different take on it. எல்லாருக்கும் பிடிச்ச டேக்கில் கரெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃப்ரெண்ட் தாட்டை நீங்கள் சொல்லிட முடியாது. அண்ட் ஐ திங்க் த பாப்புலர் சேயிங் இஸ் ட்ரூ, எவ்ரிதிங் இஸ் அ ஜோக் அன்டில் த ஜோக் இஸ் அபவுட் யூ அப்படின்னு பக்கத்தில் ஒன்று பார்த்து சிரிச்சுட்டு லெட்ஸ் கம் டு யூன்னு உடனே கொஞ்சம் அப்படின்லாம் சிரிக்க முடியாது, கொஞ்சம் சிரிப்பு வரும். அப்புறம் ஸோ எல்லாம் அந்த we are all humans. Yeah. So the joke has to be about somebody, but when the joke is about you, it gets a little harder to crack. And the more and more when I come closer to who we are, வரும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணாத அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிடும். God is love, man. Yeah, that's right. And you are being a hypocrite அப்படிங்கிறது that's not good, right? God பேரில் நானும் தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கோம், வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் அவாய்ட், ரைட்? God is love is okay. அது வரைக்கும் அப்படியே God is love is God அப்படியே. ஸோ கொஞ்சம் நெருங்கி வந்து பேசும்போது gets a little harder. And that doesn't mean அப்படியே இருந்துகிட்டே போகிறது தான் அவசியமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது பண்ணுறதுனால தான் அலெக்ஸ் அது அதான் உங்களோட சிக்னேச்சர், அது ஓகே. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போது ஒரு க்ரௌடு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது, சிரிக்கிறாங்க, சில பேர் சிரிக்காமல் இருக்கலாம். அப்போது உங்களோட மொமெண்டமை, உங்களோட கான்ஃபிடென்ஸை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக லைவ் ஷோஸில் டு யூ ஸ்பாட் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுற ஆடியன்ஸ் அண்ட் கீப் லுக்கிங் அட் தெம்? ஆமாம். அது பை டிசைன் இனிஷியலாக வச்சுருந்தோம். ஒரு look at the audience which have like express. Because you நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு உத்வேகம் வரும். இல்லைன்னா சும்மா இருக்கவங்களே ஏதோ ஒன்று கேள்வி கேட்கணும் போல இருக்கும். என்னங்க எவ்ரிதிங் ஆல் ரைட்டுன்னு
அப்புறம் அப்படியே டைம் ஓடிடும். அதுவும் பண்ணலாம். பட் தென் நேச்சுரலி ஆல்சோ யூ வில் லுக் அட் யுவர் ஓன் ஃபேவரட்ஸ். ஒரு கூட்டத்தில் போனவுடனே ஒரு சிரிச்ச முகமாக ஒரு எவ்ரி ஃபேஸ் சம்படி வச்சா அப்படி கை காட்டினான்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் திங்க் ஓவர் இட், பட் யூ வில் லுக் அட் தட் பிளேஸ் வெரி வெரி ஆஃபன். அது இயற்கையாகவும் நடந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு யாராவது ஹலோ சொல்கிறாங்க டெய்லி ஒருத்தங்கன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே நமக்கு நம்மளை அறியாமல் அந்த பக்கம் பார்ப்போம், இங்கே ஆளை காணோம் இன்றைக்கி அப்படின்னு நமக்கு அறியாமல் அந்த இது நடக்குது. கரெக்டு தான். இட்ஸ் குட் ஒன்லி நினைக்கிறேன். பேடுன்னு சொல்லலை, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை ஒரு 3 மணி நேரம் பத்திரமா வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க தேவைப்படுவாங்க நமக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இல்லை சின்ன ஷோ பண்ணும்போதே இப்போது ரீசெண்டாக ஒரு சிங்கலாங் ஷோ பண்ணோம். ஓகே, சில பேர் பாட மாட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அவங்க பார்த்தா பாடிட்டு இருப்பான் செம்மையாக ஒருத்தன். நம்ம அங்கே போயிடலாம் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பாக. ஆலெக்ஸ்பீரியன்ஸுக்கான இந்த கோர் சாங் இருக்குல்ல, தேர்கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி தோழி, இந்த பாட்டுலேருந்து கதையை ஆரம்பிக்கலான்றது எப்போ டிசைட் பண்ணீங்க? அகைன் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேண்டமிக் டைம் 2021 சம்மரில் அப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறோம். அதை சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இது ஒரு வீடியோ சாங்காக வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய கதை. ஒரு வாரங்கிறது 2 வாரம் ஆச்சு. அப்புறம் 2 வாரங்கிறது இது தொடர்புடைய க்ரியேட்டர்ஸ் பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு மலையாளம் சாங் இருக்கணும்னா சரி மலையாளம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் பேசிட்டு முடிச்சிடலாம். அப்போவே 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 45 மினிட்ஸை வந்து ஒரு வீடியோவை பண்ண நானே தூங்கிடுவேன். தனியாக கேமரா உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னா. பேப்பரில் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க மினிட்ஸ்? ஒரு சும்மா ரீடிங் பண்ணும்போது ஒரு எவ்வளோ நேரம் ஓடிச்சு இன்றைக்கி அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த when I read it to the team ஃபஸ்ட் டைம் அதை வச்சு. பட் அந்த தட் எஸ்டிமேட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட். ஸ்டேஜில் போய் நம்ம விளக்கி ஆற்றி ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் தான் ஆகிடுது. ஸோ அதை அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்கிற போது அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. 45 மினிட்ஸ் ஒரு வீடியோ தனியாக நான் பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு சின்ன ஆடியோ பேண்டமிக் தான் வேவ் 2 வந்துருச்சு. இதை முடித்த உடனே நம்ம இது ஒரு சின்ன ஷோவாக பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்படி சின்ன ஷோன்னு எப்படி சொல்லுவீங்க எல்லார்ட்டையும்? எல்லோரும் கிளம்பி வீட்டிலேருந்து வருவாங்க, நீங்கள் சின்ன ஷோன் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்களா? அது சரியாக இருக்காது. அப்போ ஒரு ஷோ, அப்போ இந்த ஷோ இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயத்த ஷோ பண்ணால் எல்லாம் காண்டாயிட மாட்டாங்களா? இல்லை இதான் அப்படி சொல்லிட்டு பண்ணிட வேண்டியதான். அப்போ இதை வந்து தென் ஐ ஹேவ் டு பிலீவ், தென் ஐ ஹேவ் டு எய்தர் டூ இட் ஆர் நாட் டூ இட். ஸோ பாப்புலராக தான் இருக்கணுமா ஒரு ஷோ? டசன்ட் ஹேவ் டு பி பாப்புலர் இல்லாமலும் ஒரு ஷோ பண்ணலாம். அது இவ்வளோ வேலையாக பண்ண இப்போ தான் 2வது ஷோ முளைச்சி 3 ஒரு இலை தான் விட்டுருக்கு. 2வது இலை தான், அதுக்குள்ளே இலையை காலி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும்போது இதில் பண்ணலாம். ஐ திங்க் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட்னு சொல்கிறீங்கல்ல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, தேங்க்யூ. ஏன்னா அந்த உழைப்பு அதே உழைப்பு தான். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா போகுது. கரெக்டு. இது எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக தெரியலன்னு சொல்கிறேன். மீனிங் எக்ஸ்பெரிமெண்டலாக தெரியலன்னா நான் உங்கள் உழைப்பை சொல்லலை, தி கண்டென்ட் இஸ் ஸ்டில் அப்பீலிங். அது என்னை ஏலியனேட் பண்ணலன்னு நான் சொல்ல வரேன். இட்ஸ் ஸ்டில் என்டர்டெய்னிங். ஆமாம் அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் அந்த 20% ஆஃப் த ஒரு வாட் எவர் ஒரு 10 comments that come which probably represents a lot of people, lot more people, yeah, maybe few thousands people who've been this is not why we came அப்படி சொன்னவங்கள நான் திரும்ப நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஹியரிங் யூ, ஐ எம் டெஃபினெட்லி லிசனிங் டு யூ. ஸோ நேற்று ஒரு கமெண்ட் என்னோட ஃபீட்பேக் ஏன் ஷேர் பண்ணலன்னு, அது நான் டெலீட்லாம் பண்ணல. அன்லஸ் தெர் இஸ் அ கர்ஸ் வேர்ட், கெட்ட வார்த்தை சொன்னால ஒழிய வி டோன்ட் ரிமூவ் எனி திங். யூடியூப்பில் கெட்ட வார்த்தை சொன்னால் அதுவே ரிமூவ் பண்ணிவிடுது, நமக்கு ஸ்பாம் ஃபில்டரில் போய் உட்காந்துரும். இதில் எங்கள் அன்பா டிவியில் கம்யூனிட்டின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. we decided unless there is a curse phrase we will fraud வரைக்கும் கூட ஓகே. I mean there was a comment with fraud like உங்களை ஆமாம். So he thought we are ignoring that. So I told him it is there and I have acknowledged. I said sorry, the show didn't work for you, hopefully the next one. Then he gives me a love saying okay thanks for acknowledging, okay, even though it's a critical feedback. Let's just I also love you, okay. இந்த ரேஞ்சில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு மாதிரி இமோஷனல் மூமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் அவசியம் அன்பா டிவி டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலெக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். இவர் 10 தடவை சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட்னு, ஆனால் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஷோ தான். நல்லா பாட்டு பாடி ஜாலியாக இருந்துச்சு எனக்கெல்லாம். தேங்க்ஸ் மாதேவன். தேங்க்யூ. எனக்கு உங்களோட ஒர்க்கில்
நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண ஆர்டிஸ்டெல்லாம் நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு வேறு மீடியம் மூலமாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ரீசெண்டாக எம்பவரில் நம்ம கங்கை அமரன் அவர்களை இன்டர்வியூ பண்ணோம். அதில் நான் சொன்னதுமே இதுதான். நான் ஏன் இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சேன்னா, கங்கை அமரன் யாருன்றத எனக்கு தெரியும். என் வழியாக ஒரு 10 பேருக்கு நான் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். யார் தெரியுமாடா இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நமக்கு? அதை நம்ம சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் உங்கள் ஷோஸ் மூலமாக சொல்கிறீங்க. நான் ரீசெண்டாக திருவிளையாடல் படம் பார்த்தேன், சிவாஜி. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் உங்கள் ஷோ வரேன். அதில் பாடல்கள் கண்ணதாசன், உதவி, பஞ்சு அருணாச்சலம். நீங்கள் நெக்ஸ்ட் டே 2 பேர் பற்றியும் பேசுனீங்க. ஆமாம், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ கண்ணதாசன் வந்து இட்ஸ் அ வெரி ஆல் ஹேவ் எ வெரி இமோஷனல் கனெக்ட் இல்லை, அண்ட் கவியரசன் சொல்லி கொண்டாடுறோம். ஸோ அந்த இட்ஸ் ஸ்மால் மென்ஷன் தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயில், ஒரு பெரிய இதெல்லாம் இல்லாமல் கண்ணதாசன் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பஞ்சை எழுது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கேரக்டர் செட் பண்ணி, ஸோ சும்மா ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் தட் பிகாஸ் ஹி ஹஸ் ரிட்டன் சம் வெரி பியூட்டிஃபுல். மாதமே அவரோட பாடல் தான். அண்டு மேஸ்ட்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர், மேஸ்ட்ரோவை கண்டுபிடிச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன் அவர் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், நம்ம ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில். ஸோ மானே தேனே பொன்மானே செக்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். அந்த பாட்டை பற்றி பேசுவோம் நம்ம. சொல்லுங்கள், ஹவு டிட் யூ கிராக் இட்? அது வந்து ஒரு லிரிக்கல் அனாலிசிஸ்குள்ளே மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சோனுக்குள்ளேருந்து வர்றது தான். வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது தான். பட் அந்த இடத்துல போய் அதை அழகாக உட்காந்துது. காட்சியில் வந்து ஒரு மலையாள பாட்டை பற்றி பேசியிருக்கோம். வாலிட்டு எழுதிய நீலக்கட கண்ணில் மீனோ இளமானோ. ஸோ அங்கே வந்த உடனே நம்ம தமிழ் பாடல்களில் இதை மலையாள பாட்டை வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் பேசுகிறோம்னா எங்கே எல்லாம் கிளம்பிடுவாங்களோன்ற ஒரு பயம், ஒரு பீதியில் நம்ம திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்குல்ல. ஸோ அப்போ தான் ஒரு மீனம்மா. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பேட்டர்ன் அங்கேயே இருக்குது. அண்ட் நிறைய வழக்கமான மரபான சொற்கள், உன் மேலே தான் ஆசை வச்சேன், வேறு எதுக்கு மீசை வச்சேன்னு 4-5 பாட்டு எனவே ஆசை மீசை கூசை, ஆசை மீசை பூசை வரும், கூசை ஓ மீசை முடி குத்தி கூசுது அந்த மாதிரி. ஸோ சின்ஸ் யூஆர் ஆல்சோ லிரிசிஸ்ட் இவ்வளோ சில மரபான ஒரு இதெல்லாம் நிறைய ரைம் ஸ்கீமில் அப்படி இருக்கும். வாலிவே அவெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டார். இதில் என்ன இருக்குன்ற மாதிரி சம்டைம்ஸ் they just drop it in simple, let's just get through and then அதுக்கப்புறம் ஒரு தாட் வச்சுருப்பாங்க. தாட் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் கரெக்டான ஒரு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மீன். இது எங்களுக்கு தெரியாதா போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபிகர் அ நியூ வேர்ட் டு கன்வே திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அந்த செட் அமைஞ்சுது. அஃப்கோர்ஸ் அதில் சடன்லி மானல்லவோ கண்கள் தந்ததாகா. ஸோ கண்ணதாசன் இந்த மாதிரி, பட் கண்ணதாசன் டிசர்வ்ஸ் தேட் ஒரு இது ஒரு க்ரௌன். ஸோ அவர் வந்து உட்காந்து எழுத மாட்டார், பஞ்சு அருணாச்சலம் தான் எழுதுவார் அப்படிங்கிற கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் நடந்துக்கிட்டே பேசுவார். அந்த மீட்டரில் டாடா டடா டட்ட டட்டடா அது முடிஞ்சதுன்னா அதில் மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ காலம் இருந்தது, டாடா டடா டாடா டட்டடா டாடா டடா. யூ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங் அப்பேரண்ட்லி. அப்படியே வேகமாக சொல்லிடுவாருன்னு வேகமாக சொல்லி ஏன்னா அந்த அதுக்கப்புறம் தான் இளையராஜா சொல்கிறாரு அந்த மீட்டர் அதை வந்து இவர் உடைக்கிறார்ல, இந்த ரெகுலர் மீட்டரில் கல்யாணத்தே நீலா அந்த மாதிரி சில பாடல்கள் அதே மீட்டரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரில் கல்யாண தேனிலாவன் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கல்யாண தேனிலா அங்கேயும் பாடலாம் இங்கேயும் பாடலாம். எம்எஸ்சியோடது ப்ரிடாமினன்ட்லி அந்த ஜோனில் இருக்குமா எல்லாமே அந்த செட்டு. கண்ணதாசன் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். இங்கே வந்து மேஸ்ட்ரோ ஒரு ஸ்டேஜில் சொன்னார் 1000 எங்கப்பா ஃபுல் லைனை சொல்ல இல்லை கவிஞரே, தானண்ணா தானண்ணா தானண்ணா. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் தடுமாறினார் அப்படின்னு பிரேக்கு ஒரு பிரேக். தானண்ணா அடுத்த லைன் என்ன அதே மாதிரி தானண்ணாவா இல்லை தானண்ணா தானண்ணா திரும்ப தானண்ணா தானண்ணா அப்படியே ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல. தானண்ணா 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 தானண்ணா. ஸோ இது என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி we can imagine. correct. Since you write lyrics, you will ஒரு மாதிரி இமோஷனை பிடிக்கணும். இது என்னது அந்த மீட்டரை பிடிச்சி டக்குன்னு அந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை சொல்லலாம்னு சொல்லிட்டு எத்தனை ஃப்ரேசஸ் டிஃப்ரெண்ட்
லைன்ஸை நான் சொல்லலான்னு வேகமாக அவர் நடந்துட்டு எழுதியிருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது புதுசு. ஸ்ப்ரீ பிரேக்கை வந்து நான் போட்டேன். கவிஞர் கொஞ்சம் தடுமாறி டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாரு. 1000 மலர்களை மலருங்கள். இட்ஸ் லைக் ஃபேபுலஸ்லி க்ளோஸ் டு த ரியல் வேர்ல்டு மாதிரி. அப்படி தான் மேஸ்ட்ரோ சொல்கிறாரு. லைக் மீட்ரு பாட்டு. இது வந்து பாட்டுங்கிறதையும் தாண்டி ஒரு சின்ன உரையாடல் நடக்குது. உரையாடல் நம்ம ரியல் லைஃப்பில் பேசும்போது கரெக்டாக மீட்ரு படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இன்றைக்கி 4 பீட்டில் போயிடலான்ற மாதிரி, இன்றைக்கி 7 பீட்டு, சரணமும் 7 பீட்டு தான்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு வார்த்தை நீளமாக, ஒரு வாக்கியம் நீளமாக வருது, இன்னொரு வாக்கியம், அப்புறம் திடீர்னு பாஸ் வருது, அப்புறம் சிலது சைகையிலே போயிடுது. இந்த மாதிரி இசையை கோர்க்கணும்னு சொல்லி he wanted to do it. மேஸ்ட்ரோ wanted to do it. எம்எஸ்விட்டேருந்து நான் இதில் இந்த விஷயத்தில் மாறுபடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஃப்ரேசஸ், ஒரு நியூ வாய்ஸ், நமக்கு ஒரு நியூ வாய்ஸு, ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த இவங்களெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்ல. ஸோ சும்மா லைக் when we say கண்ணதாசன் கிக் ஸ்டார்டட் த ஹோல் திங், அவர் வளர்த்து விட்டு போனது தான் இந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ ஆல் த லிரிக்கல் வேர்ட்ஸ் பிகேம் கேரக்டர்ஸ். ஐ லுக் அட் தம். ஸோ அது எழுதும்போது வரவே இல்லை மாதேவன். சரி, இது இந்த மாதிரி அவங்களெலாம் கேரக்டராக யோசிக்க வேண்டாம். மானே தேனே பொன்மானே, பொன்மானையெல்லாம் மானே தேனே பொன்மானு, மானு தேனு பொன்மானு புறா மயில் குயில் இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்கிறது இது நான் எழுதும்போது வரல. இந்த மாதிரி நிறைய பாட்டில் வரும். அந்த மாதிரி தான் so many songs right you guys know அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் அந்த மாதிரி ஜோக்காக தான் அது போகுது. டெஸ்டர் ஷோ பண்ணும்போது இதெல்லாம் ஒரு குரூப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு that is the presence. இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவுட் ஆஃப் நோ வேர் ஐ எம் சேயிங் இது எல்லாமே அப்படியே குரூப்பாக தான் வரும். இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் சுற்றிட்டு இருக்குன்னு இங்கே பார்க்குறேன். then I was like I can see all of them. மானு தேனு எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பாக அப்படியே அலைஞ்சிட்டு இருக்குதுங்க. மயில் மயில் ஒரு லைன் ஒன்று எடுத்து இங்கே வச்சிங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும். அது 2 சென்டென்ஸும் அன்னைக்கு கிடச்சிது, ஸ்டேஜில் கிடச்சிது. நான் எழுதும்போது வரல. அதுக்கப்புறம் மறுநாள் பண்ணும்போது கண்ணதாசன் வந்து இதுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இவர் தான் கண்ணதாசனை இதுக்கு போட்டுடலாம், ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பாட்டு எடுக்கலாம் மானல்ல. ஸோ லென்த்து குறைக்கும் போது இன்ஃபேக்ட் பழைய பாட்டெலாம் வேணாம், லென்த்து குறையெல்லாம் சொன்னாங்க. இல்லை கண்ணதாசனை உட்கார வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கர சான்ஸ் கிடச்சிருக்கு. இன்னொன்று இமேஜின் கண்ணதாசன் பீயிங் இன் கமாண்ட் அண்ட் ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு யூட்டிலைஸ். ஆமாம். ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கவிஞர் வந்து ஐ மீன் யாரையும் குறிப்பிட்டு நம்ம போடல, சும்மா he will be annoyed. he was எல்லாம் கிடையாது, இவ்வளோ பேர் நான் don't just influence me, I am trying to write a new song அப்படி சொல்லி போடுவான். கண்ணதாசன் வந்து will be loving, சும்மா அது ஒரு கேரக்டர் பில்டிங், பிகாஸ் we love கண்ணதாசன். ஸோ he would say அவர் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்க மாட்டார். he is not trying to impress anybody. அவருக்கு நேச்சுரலாகவே ஃப்ளோ ஆகும், அதுவே பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். யாருப்பா நீ ஃபஸ்ட்டில் நீ தான் போவியா, நீ முடிவு பண்ணிட்டியா, இருவாவா நான் என்னத்தட்டி மாற்ற போகிறேன் வா அவளு அப்படின்னு க்யூட்டாக அப்படியே அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு நல்லவோ தட் செட் ஃப்ளூ த நெக்ஸ்ட் டே. செகண்ட் டெஸ்ட் ஷோவில் போகும்போது சரி கண்ணதாசன் இந்த குரூப்பை பார்த்துட்டாருன்னா கண்ணதாசன் வில் பி டாக்கிங் டு தம் அப்படிங்கிறது. ஸோ சம்டைம்ஸ் ஸ்டேஜ் கிவ்ஸ் யூ திஸ். நீங்கள் ஸ்டேஜில் திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மயில் தத்தி வந்தது. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, நம்ம ரசித்த பாடல்களுக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம். லைக் அப்புறம் உட்காந்து திரும்ப when I go back to வாலிட் எழுதிய then I sit and make the thing fly. ஒரு ஓலைஞால குருவியை பறக்க விட்டு, ஓலைஞால குருவினா தூக்கணாங்குருவி, அது பாருங்க குருவி இன்னைக்கு விட்டு பார்ப்போம் சார், என்ன சொல்கிறீங்க, ஐ எம் கம் பேக் டு த ஆடியன்ஸ் ஜஸ்ட் புல் த மென் டு த திங். ஸோ உட்காந்து ஸோ தட் பொசிஷன் ஆல்சோ யூ கெட் சினிமாவில் என்னது ஸ்டேஜிங்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யூ கெட் அவேர்னஸ். ஓகே வென் யூ மூவ் பொசிஷன்ஸ் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ நைஸ் என்கேஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. 3 மணி நேரத்துக்கு மேலே ஷோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? செட்டு தானே, கதை தானே, கதைகள் மறக்காதில்ல. காரணம் இந்த வாலிட் இந்த செட்டுக்கு மானு செட்டுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு இது வரும், கவிஞர் இந்த இப்போ உள்ள கண்டெம்பரரி கவிஞர் காண்டாவார், அப்புறம் இது இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே தான் விழுவார். இதை வளர்த்து விட்டது யார்? தலைவன் கண்ணதாசன் பஞ்சவரணாச்சலம் இங்கே உட்காந்துருப்பார், பறவைகள்லாம் இந்த பக்கம் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த செட்டு மறக்காது. பட் அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் மறக்க தான் செய்யும். ஒரு சின்ன அந்த கதையோடு இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பஞ்ச் லைன் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கதையிலேருந்து அதுக்கு போகிறதுக்கு அதுதான் பிரிட்ஜாக இருக்கும், சம்டைம்ஸ் மறக்கும். அப்போ வந்து நம்ம சரியானது ஆகிப்போச்சு,
அடுத்து எங்கேயாவது ஞாபகம் வச்சு ஒரு ஷோவில் இன்ஃபேக்ட் நான் எங்கேயோ ஐ ஜஸ்ட் காட் லாஸ்ட். ஐ வாஸ் டயர்ட் ஃபார் வாட் எவர் ரீசன். கைஸ் யூ நோ வாட், ஐ நீட் டு டேக் அ சிப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தென் தி பீப்புள் கிளாப்ட். யூ லவ் யூ அலெக்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐ மீன் ஐ ஸ்கிப்ட் லைக் ஒரு 10 minutes ஆஃப் இது ஏதோ ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டேன். தென் ஐ இதை ஸ்கிப் பண்ணிட்டா அங்கே பின்னாடி கதைக்கு ஒரு கேரக்டர் பில்ட் ஆகாமல் தூக்கின்னு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். தென் இட் ஹேப்பன்ஸ். பட் தென் when you tell yourself it's okay to skip. ஃபைனலி அந்த கதை வரும்போது ஏன்னா இன்ஃபேக்ட் ஐ forgot to tell you guys அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் செகண்ட் ஷோலே வந்து திடீர்னு பஸ்ஸு வரும். அந்த கதை சொல்லும்போது பஸ்ஸில் வந்து இறங்குவாங்கன்னு சொல்லுவேன். ஓ இந்த கேரக்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஐ எம் சாரி. பஸ்ஸில் வந்து இறங்குறது யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு கோ பேக். லைக் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது யூஆர் நாட் சம்டைம்ஸ் யூஆர் நாட் த பெஸ்ட் என்கேஜிங் ஸ்டோரி டெல்லர். நம்ம கரெக்டாக இப்போ கதை சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி தண்ணி குடிக்க போயிடுவாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருங்க தண்ணி குடிக்கலாம் வாங்க இருங்க நான் மிஸ் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படி சொல்லி ஜஸ்ட் பீயிங் இன் த மொமெண்ட் அண்ட் பீயிங் லைக் வி செட் இன் த பிகினிங் ஆஃப் த இது இட்ஸ் ஓகே டு ஃபெயில். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். வாலிட் எழுதிய பாட்டினுடைய கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்களா நீங்கள்? அப்படியா? ஓகே. Alex introduced this beautiful song to us. Anyone here after Alex experience came here after watching Alex experience. இந்த ரீசன்ட் டைம்ஸா இல்லை லைவ் டைம்ஸ்லேருந்தா? அதுவும் நான் சொல்கிறேன். 3 years முன்னாடி ஒருத்தன் போட்டிருக்கான். ஆமாம் ஓகே. ஏன்னா ஓகே 1 year முன்னாடி ஒருத்தன் போட்டிருக்கான். அப்புறமா 8 days முன்னாடி போட்டிருக்காங்க. ஓ 8 days முன்னாடி. அப்புறம் 14 hours முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகே லவ்லி. யா that's a beauty. ஆமாம் யா because that song is like so many old classics. அது மட்டும் இல்லை, நீங்கள் 3 வருஷமாக அந்த ஷோ பண்ணுறீங்கல்ல. ஆமாம் 3 வருஷமாக ரெலவெண்ட்டாக இருக்குது. யா அதுவே பெரிய சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். யா இட்ஸ் a good thing. that way this building on this old classics is a safe bet. ஏன்னா by the time we go it will still be a classic only. ஏன்னா அது கிளாசிக். ஏன்னா அது 40 years ஆச்சு. நம்மளோட க்யூரேஷனில் வேணால் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கலாமே தவிர அந்த பேஸ்மெண்ட்டை மாற்ற வேண்டிய தேவை இருக்காதுங்கிற மாதிரி ஒரு அண்ட் இன்னொரு பர்பஸும் ஆட் ஆகுது இல்லை, ரீஇன்ட்ரடியூஸும் பண்ணுறீங்க. ரீஇன்ட்ரடியூஸ் யா கிரேட். இந்த 3 வருஷமாக ஒரு செட்டை பல இடங்களில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அதெல்லாம் வேறு. பட் ஒரு பாயிண்டில் டிஸ்கனெக்டும் வருமா? 1.5 years into the game I figure out nobody is buying, nobody is going to buy. ஸோ இதுக்கு எப்போ பண்ணுறது இது அப்படி இது எந்த ஸ்கேலில் பண்ணுறது, வாட் இஸ் த நோபடி இஸ் பையிங் வாட் டு வி டூ அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் அப்படியே சம்வேர் கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் சம் பீப்புள் பாஸ்ட் அவே, மை பேரண்ட்ஸ் பாஸ்ட் அவே. ஸோ ஆல் தட் கொஞ்சம் ஒரு சோர்வு வந்தது. மேன் ஐ எம் டன், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் go back and read and write the next show. How many? I have 5 more shows. Ideally I don't want to do, but then let's go do it, right? And the point but அது வரதான் செய்யணும் நினைக்கிறேன். some days you are sick but you will still go do it. அந்த மாதிரி கொஞ்சம் சோர்வு லைக் ஒருவேளை 3 hours ஷோனால எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன்னா பிகாஸ் there are some shows where I was like exhausted previous day. காலையில் தான் ஃப்ளைட் வந்து இறங்கும், யாட்டுக்கோ அங்கே ஷவரும் இல்லை, குளிரில் ஷவர். இட்ஸ் ஓகே யூ டூ இட். ஐ ஹவ் டன் ஒன் ஷோ லைக் தட். குளிக்காமல் ஐ மீன் ஐ மேனேஜ்ட் பட் இட்ஸ் லைக் ஸோ கோல்ட் தட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஷவர். லைக் யூ டோன்ட் ஃப்ரெஷ்ஷாக ஷோக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் பயங்கரமாக. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சோர் மென்டல் ஃபெட்டிக் ஆர் ஃபிசிக்கல் ஃபெட்டிக் ஏதோ ஒன்று ரெண்டு கலந்து ஏதோ ஒன்று சின்னதோ வந்து. பட் தென் எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னொரு விதமான டிஸ்கனெக்ட் கேட்டேன். ஒரு ஜோக்கை ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணும்போது செமையாக இருக்கும். நம்ம ஒரு ஜோக்கு எழுதினோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், சிரிக்கவும் செஞ்சுட்டாங்க, சூப்பரில் ஒர்க் ஆகுது இல்லை. ஆனால் அது 10வது தடவை சொல்லும்போது நமக்கே தெரியும்ல இதான் ஜோக்கு, இப்படி தான் போகுது, இதுக்கு சிரிப்பாங்க சிரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் வருமானு? அந்த மாதிரி டிஸ்கனெக்ட் கரெக்ட் வேணும். ஆக்சுவலி இட்ஸ் அ குட் கொஸ்டின். கிறிஸ் ராக் நம்ம முன்னாடி எஸ்ஐ கூட சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். கிறிஸ் ராக் செட் the joke builds at some point the material you go this way, at some point you don't even know when that is, it's you start losing interest ன்னு சொன்னா கிறிஸ் ராக் was saying. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண மெட்டீரியல் தான் நல்ல மெட்டீரியலாக கூட இருக்கலாம், பட் அதில் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போகலாம்ல. எனக்கு இந்த ஃபிசிக்கல் மென்டல் ஃபெட்டிக் அது மேபி மெட்டீரியல் ஃபெட்டிக்கா என்னன்னே தெரியல, கொஞ்சம் நடந்தது.
but it was at the very end, last 3 shows, and that was also spaced out so much that ஒரு பக்கம் all these uncertainties and all these developments are playing a role. என்ன எதுக்கு எனக்கு கரெக்டாக எதுன்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு டூ இட் பெட்டர் தென் இதை வந்து ஓடிடியில் நிற்காது, இது வந்து பீப்புள் லூஸ் இன்ட்ரெஸ்ட், அப்போ இதை கொஞ்சம் மாற்றணும், அந்த மாதிரி சேஞ்சஸும் பண்ணோம். somehow கொஞ்சம் that can happen actually. Understood. That can happen, but then all these affirmations help. All the people who have come to see, they are here, this is their first show of all experience. Oh, let's see man today, and they have come to see after many years, like they might not have seen at all. நான் உங்கள் எல்லா ஷோ எம்எஸ்வியோட அந்த விட்டு பார்த்தேன். I've been wanting to come for a live show. இப்போ தான் I finally got the ticket, this that எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. I have come. They have just come to see. உங்களுக்கு 10வது, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு வெரி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு கணம் நினச்சோம்னா எல்லாம் போயிடும். அதை நினைக்காம நம்ம நம்ம பிரச்சனைகளையே யோசிச்சுட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் எம்பத்தி தான், நம்ம ஈஸியாக நம்ம பிரச்சனைகளை பெருசாக்கிடலாம். பட் ஓ மை காட், திஸ் கை ஹஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து சேட்பட்டுக்கு வந்துருக்காண்டா. லைக் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு அல்லது ஒய்ஃபு ஹஸ்பண்ட் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சோன்னா தென் யூஸ் லைக் யூ பெட்டர் ஷோ அப். கண்ணதாசன் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கிரேட் ஒர்க் அலெக்ஸ், கிரேட் எனர்ஜி. 7 years முன்னாடி மதன் கார்கியோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் லிரிக் ரைட்டிங் பற்றி. தட் கேவ் மீ a lot of boost to attempt. நம்ம சொல்கிற விஷயங்களே நல்லா கொஞ்சம் அங்கங்கே சந்தத்தோட அழகாக பொயட்டிக்காக சொல்லும்போது நல்லா ஃபிட் ஆகுதுல்ல. ஆல் தீஸ் ஒன்லைனர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். லேண்ட் ஆகுது. சீர்காழி வந்தால் ஸ்லீப் காலி. தட்ஸ் அ சம்மரி ஃபார் த ஹோல் 10 minute set on சீர்காழி. That's that you can keep reconnecting. So song writing is important even if you are not a songwriter. rhythm correct rhythm. ஸோ அது மதன் கார்கி நல்ல அந்த ட்ரைனிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. He did a workshop, lyric writing workshop. As a creator you feel empowered. So all these guides are been very helpful. Nice. நான் உங்களுக்கு ஒரு gift வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. நீங்கள் எழுதுனது? நான் எழுதுனது இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரிவி பார்த்தா தெரியும். ஓகே. நாமத்துக்குமாரா? ஆமாம். சரி, கெஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஓ மை காட், ஐ கெஸ் மேன். யோ எஸ், நாமத்துக்குமாரியா? காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு. கரெக்டு, தேங்க்யூ ப்ரோ. அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு இல்லை? ஓ மை காட். மூளை கழற்றிவே, அப்சல்யூட்லி மேன். முட்டாளாய் பிறப்பிடு, கடிகாரம் உடை, சான்ஸே இல்லை. ஐ லவ் ஹிம். காத்திருந்து காண். ஓ யா, அப்சல்யூட்லி மேன். சான்ஸே இல்லை மேன், தேங்க்யூ. நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனானாலும் நகர்ந்து செல். என்ன அப்படி சொல்லிட்டாப்புல இல்லை? அதுக்கும் பழகணும்ல. கடிதம் எழுத கற்றுக்கொள். ஆமாம், கரெக்டு. விதவிதமாய் பொய் சொல். விழி ஆற்றில் விழு. அழகு சொல்கிறாரா நினைக்கிறேன்ல? இல்லை, விழி ஆற்றில் விழு. யாராவது கண்ணை பார்த்து. ஓ, விழி அன்பில் அந்த மாதிரி சொல்லிப்பாரோ? ஓ சாரி, கரெக்ட். ஓ, விழி ஆற்றில் விழு அப்படின்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? விழிங்கிற ஆற்றுக்குள்ளே விழுந்துரு. அதுதான் கரெக்ட். அப்படி தான் கரெக்ட். விழிங்கிற ஆற்றுக்குள்ளே நீ விழு. பூ பறித்து கொடு. கரெக்ட். மேகமன கலை, மோகம் வளர்த்து மித, மதிகட்டு மாய். கவிதைகளுக்கு இருக்குது. வெரி குட். கால் கொலுசில் இசை உணர். அப்சல்யூட்லி மேன். தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, உளறல் வரும் குடி. உளறல் வரும், உளறல்ங்கிற வார்த்தையே உளறல் உருவாக்குதுல. காரணப்பெயர். உளறல் வரும் குடிச்சு பாருன்றாப்ல. கோ ஃபார் இட் பேபின்னு. ஊர் எதிர்த்தால் உதை. மறுபடியும் உதுப்பாங்களே ப்ரோ. ஆராய்ந்து அழிந்து போ. ஓ எஸ், ஆராய்ந்து அழிந்து போ. மெல்ல செத்து மீண்டும் வா, திகட்ட காதலி. பியூட்டிஃபுல் மேன், தேங்க்யூ. இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோயின்சிடன்ஸ். இவரோட பையன் பேரும் ஆதவன், என்னோடய ஃபஸ்ட் பையன் பேரும் ஆதவன். அண்ணா தேவர் பான் அரௌண்ட் த சேம் டைம். அது என் ஃப்ரெண்டு சொன்னா, ஏய் முத்துக்குமாரும் ஆதவன் தான் பேர் வச்சுருக்காரா? அப்படியான்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அப்படியா ப்ரோ, எனக்கு செகண்ட் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களா அதை நானும் வைக்கலான்னு பார்க்குறேன். சார் உங்களுக்கு அடுத்த குழந்தை ரெடி பண்ணிட்டீங்களா, என்ன பேர்? நான் அப்படி சொன்னார். சரி, நான் உங்களுக்கு பையனுக்கு பேர் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னார். ஓ நைஸ். பர்சனலாக தெரியாது, ஸோ பிளான் மாதிரி சும்மா ஃபேஸ்புக்கில். ஹீ ரெஸ்பாண்டட். ஐ மீன், அப்புறம் இது ஸ்டாண்டப் காமெடியில் ஒன்றும் பண்ணல. 2009-10. ஸோ ஒரு முகநூல் கனெக்டர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட்டு அடித்தேன். அவர் ரெஸ்பாண்ட் பண்ணார். ஓ நைஸ். அப்புறம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேர் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வந்து ஒரு கவிஞர்களுக்கு மாடர்ன் டே சாபம் என்ன தெரியுமா? டெக்ஸ்ட் பண்ணி எல்லாரும் கவிதை நல்லாயிருக்கு, பாட்டு நல்லா இருக்குன்றதெல்லாம் அப்புறம் தான்.
பிள்ளைக்கு பேர் சொல்லு. அப்படியா? எவ்வளோ பேருக்குங்க. அப்படியா? நான் சும்மா சொல்கிறேன், அவர்லாம் ரொம்ப பெரிய ஆள். எனக்கே 50 பேர் கேட்டிருப்பாங்க. அப்படியா? வா, ஒருத்தன் டீசெண்டாக தமிழ் எழுதினாலே 50 பேர் கேட்குறாங்கண்ணா. ஓ, அப்போனா யோசிச்சு ஐ பாருங்க. மீன் இட்ஸ் a good problem to have. No wonder மதன் கார்கி கிரியேட்டட் பேரி அப்படின்னு ஒரு ஆப்பே இருக்கு. ஆப்பே இருக்குது. ஆப் ஒரு சைட்டு. இட்ஸ் a very good, but it's a good thing. People want to have some nicer names. Tell me a good name ப்ரோன்னு வராங்கன்னா கரெக்ட், இட்ஸ் a very good thing. ஆனால் இதில் நீங்கள் தாடி வளர்த்து திரி மட்டும் பண்ணது இல்லையா? எப்போவுமே ஃபுல் ஷேவா நீங்கள்? ஆமாம், நான் வந்து என் ஒய்ஃபுக்கு மீசை வச்சா அவ்வளோவானு பிடிக்கல. ஆஹா, இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு கதை வச்சுருக்கீங்களே. ஆமாம், சரி எதுக்கு இன்னும் பெரிய மயிரை போச்சு, எதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு எதுக்கு வச்சுக்கலான்னு எடுத்துட்டேன். இப்போ சமீபத்தில் சரி இப்போ நெக்ஸ்ட் ஷோ போகிறோம், ஒரு சும்மா ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இதிலே இருந்தாச்சு, ஒரு ஜஸ்ட் கிவ் இட் அ நியூ ஃபீல்னு சொல்லிட்டு மீசை வச்சேன். பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ரே ஹேர்லாம் வந்து பார்க்கவே முடியல அப்படின்ட்டாப்புல. இன்னும் 50 வயசு ஆகுது, இன்னும் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். கடுமையான எதிர்ப்பு சூழல் இருந்ததுனால சரண்டர் ஆகிட்டேன் நான். எல்லாரை பற்றியும் பேசணுமே, எங்கள் மனைவியை பற்றி பேசலையேங்க. அதான் சொல்லிட்டோமே. சே, அந்த காதல் கதை சொல்லுங்கள். காதல் கதையா? ஸோ நாங்கள் வந்து அஃபிஷியலி இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஐ மீன் அரேஞ்ச் மேரேஜ்னால் நான் மேட்ரிமனியில் பார்த்தோம். ஸோ எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் கடைசி குழந்தைனால நான் படிச்சு பிள்ளைனால எங்கள் அப்பா சரி நீ ஏதோ பண்ணிக்கோ, இல்லை நானே உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் யாரையும் லவ்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்து நானே ஃபில்டர்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வரேன், ஆனால் நம்ம காஸ்ட்டு இது அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். அது எப்படா அது அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு நான் சின்ஸ் ஐ வாஸ் கடைசி பிள்ளை அந்த பை த டைம் தேவர் சரி என்ன கிவ் அப் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை, இது பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ரிமனியில் பார்த்து வந்தது தான். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நான் மேட்ரிமனியில் பார்க்கும்போது நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்போ யூஎஸ்லேருந்து, இவங்க அப்போ யூஎஸில் இருந்தாங்க. ஸோ சர்ச்சில் வரல, நான் ஐ மெட் அ ஃபியூ பீப்புள், ஐ மீன் ஃபியூ கேர்ள்ஸ், டிடன்ட் ஒர்க் அவுட், அவ்வளோ ஒன்றும் ஒரு கனெக்ட் வந்த மாதிரி தெரில, ஒர்க் ஆகலை ஃபார் சம் ரேண்டம் ரீசன். தென் ஐ பம்ப்ட் இன்டு ஹர் ப்ரொஃபைல். இவ்வளோ நாள் ஏன் வரலன்னு யோசனை. பிகாஸ் ஐ நெவர் சர்ச் ஃபார் கேர்ள்ஸ் இன் த யூஎஸ் பிகாஸ் தே வில் நெவர் கம் பேக் ஃபார் getting married and settled down here. It's always the other way around. But it was so unique. She decided to come back. And also ஒரு 2-3 கேர்ள்ஸ் வந்து நான் அந்த மாதிரி எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, கல்யாணம் பண்ணோன்னே ஒரு 3-5 இயர்ஸ் வேலையை குவிட் பண்ணி ஆக்ட் பண்ணுவேன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்கள் வீட்டில் இதெல்லாம் சான்ஸே இல்லை, இருக்கிற பிரச்சனை நீ வேறையாப்பா அப்படின்னு. அண்ட் ஷீ வாஸ் ஓப்பன். நான் ஒரு பெரிய கட்டுரை மாதிரி எழுதிட்டேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ தான் நமக்கு பேச வரும்போது தெரியலையா கரெக்டாக நம்ம எழுதிடுவோம்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஒரு பிடிஎஃபே இருந்துச்சுங்க, இருந்துச்சு. நான் டேட் பண்ண டைம்லலாம் செகண்ட் டேட்டுக்கு முன்னாடி அனுப்பிடுவேன். அது வந்து மகாதேவனோட யூசர் மேனுவல் மாதிரி. I think it's a good idea because it opens up and she found it connecting. Nice. Most memorable moment or most emotional moment with your wife na enna? Probably first son பிறக்கும்போது it felt very very special. சாட்சி இந்த ஓவியம் சொல்லி சொல்லி வாழ்ந்ததற்கு சாட்சி இந்த ஓவியம் அவைஷன்மியில் வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஓ மை காட் நம்ம we have a son அப்படிங்கிற ஒரு சார். I mean you hear about so many films and other people say it. It's very very special. நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்துருச்சுன்னு. career wise most important decision or most important moment or conversation? Sumi will transform herself to do what I want to do. But for me, she wouldn't do all this stand-up comedy or acting or any of this. But she will go learn. She's a quick, fast, very smart brain. She'll go learn and figure out. She's very sensitive. Very another. She will figure things out intuitively. தெரியும். நான் வந்து ரொம்ப டெப்த் ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு இதில் போனால் எனக்கு ஃபுல்லாக அதை பற்றி போகணும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஷீ வில் கோ வெரி பிரெத் வெரி குவிக்லி. ஷீ வில் நோ அப்படியே ஒரு ஃபுல் பிக்சர் 360 degree வியூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷீல் பிரிங். ஸோ தேட் வே இனிஷியல் செட்லாம் எழுதும்போது ஷீ வாஸ் த டைரக்டர் அட் ஹோம். இது ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்குற இது இப்படி நீ சும்மா சொல்லும்போது எப்படி சொல்லுவேன் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் மேன் சொல்லுவியாண்ணா, டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிவிடு. ஷீ செட் தட். ஸோ அங்கங்கே லைக் லேட்டர் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் செட்
you are landing all your punches in Tamil, setting the premise in English. This we can slightly have a bigger set of audience. And also second generation பசங்க நிறைய இவங்க தமிழை விட்டு தள்ளி போயிட்டுருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே இருக்கவங்களுமே தமிழ் படிக்கல. ஸோ அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் க்யூரேஷன் வச்சுக்கிற வேண்டியது அவசியம். அப்படி இந்த ஃபார்மெட்டை நான் இட் ஜஸ்ட் இவால்வ் லைக் தட். அண்ட் சுமி ஹஸ் பீன் மை ஒய்ஃப் ஹஸ் பீன் கீ கான்ட்ரிபியூட்டட் டு திஸ். இந்த இடம் ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது. நீ எப்படி இப்போ நீ எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லும்போது வெரி ஆஃபன் இட் வில் பி எ தமிழிஷ், ஒரு இங்கிலீஷிஷ் வேர்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் டா டூ ஏதாவது இருக்கும், நம்மளோட சொந்த ஸ்டைலில் இருக்கும். அதை வந்து ஷி ஐடென்டிஃபைட் அண்ட் ப்ராட் இட். ஸோ தட்ஸ் அ டிரெக்டர்ஸ் ஜாப் இல்லை? கரெக்ட். அவங்களோட பெஸ்ட் இன்புட் என்னதான் நினைக்கிறேன். சும்மா பேசுவோம், எப்படி பேசுவோம் அப்படி பேசு. அதை வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் இந்த செட்டு ஏன்னா இந்த இடத்துல நீ அப்படின்னு சொல்லும்போது she was the director. So it's important to have a friend or a spouse or somebody to sit with you while you are rehearsing who will be so invested in you figuring that set out. Like you don't have to wear a நல்ல டைரக்டர் நைக்கு தேவையில்லை. somebody who is very passionate, அவங்களுக்கு ஒரு இன்புட் இருக்கும், அதை நம்ம வேலிடாக எடுத்துக்கிட்டோம்னா போதும். சாங் ரிக்வெஸ்ட் இருக்கா? எனக்கு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, சான்ஸே இல்லைல்ல. மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. சிந்தனை விருந்தாகி சிங்னோ சிந்தனை விருந்தாகி சீரிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமல். ஆஹா, டிஆர் மாலிங்கம் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈக்யூ பண்ணிட்டா டிஆர் மாலிங்கம் மாதிரி இருக்கும் கேட்க. ஐ வாண்ட் டு டு a டிஆர் மாலிங்கம் செட் சம்டே. டிஆர் மாலிங்கம் ஸோ அவரோட இது விளங்கும் திருநாடே திருநாடே தகதக் 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 எம்எஸ்சி ஓடுவார், குதிரையில் போகிறாங்களா, வேலேந்து மூவேந்தர் ஆண்டு நின்ற தென்னாடே எங்கள் திராவிட பொன்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே, இயலிசை நாடகம் அறம்பொருள் இன்பம் விளங்கும் தென் தமிழ்நாடே எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே. சரித்திரம் பாடும் காவேரி இளம் தளிர் மகள் போல ஓடுகிறாள், சங்கம் வளர்த்த மதுரையிலே எங்கள் தமிழ் மகள் தமிழிசை பாடுகிறாள், குமரியை போலே நனநனன் மேலே மேலே மீன் மகள் துள்ளி ஆடுகிறாள். மீன் துள்றதுக்கு ஒரு மியூசிக்கல் கான்ட்ரிபியூஷன். விளையாடும் வைகை அனநானனம் திசை தோறும் இசை பாடும் தாய் நாடே. லைக் சிங்கிங் த கண்ட்ரி பியூட்டிஃபுல். அண்ட் அவர் லைவ் கான்சர்ட்ஸில் நாட் தட் ஹவ் பீன் தேர் ஆர் சம் ரெக்கார்டிங்ஸ் வேறு இதுதான் அவரோட ஓப்பனிங் சாங்காக இருக்கும். பியூட்டிஃபுல் இட் வில் பி செம்ம வைப். அது அப்படியே ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு எஸ்பிபி அந்த மாதிரி என்ன கான்சர்ட் நடக்குது. இளம் தளிரே இளம் தளிரே இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கல் என்னது, அவை கண்ணங்களா இல்லை தென்னங்களா உயிரெழுத்தாக நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாக காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நல்லி டாலி 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 ஃபன்னாக இருக்கும். கண்ணங்களா தென்னங்களா வாலி சிக்னேச்சர் வாலி அது. ஆமாம் ஆமாம், பிரில்லியன்ட். சூப்பர் அலெக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். பிரில்லியன்ட். வி ஷுட் டு அ ஜாம் செஷன் செப்பரேட்லி. லைக் சீக்கிரமாக பண்ணுவோம். சூப்பர் அலெக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாதேவன். தேங்க்யூ ஸோ மச். It's been such a beautiful catching up after 8 years. Yeah. Keep up the great work with Empower. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீப் அப் த கிரேட் ஒர்க். அண்ட் இன்றைக்கி இந்த ஷோவை பிரமாதமான அனுபவமாக மாற்றினதுக்காக
கிருஷிநெட் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஆமாச்சாக்கா. கிருஷி நட் என்கிற முறையிலே ஓடிடி ப்ளே ப்ரீமியம் தீபக் ஜெயின் அவர்கள் இதை வழங்கியிருக்கிறார்கள். மல்டிபிள் ஓடிடிஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. மல்டிபிள் ஓடிடிஸ். இதில் அன்பா டிவியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஓ மை காட், தேங்க்யூ ப்ரோ, மிக்க நன்றி, தேங்க்யூ. கிருஷிநெட், India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.